சீமான் வர்சஸ் பெரியார். சீமான் வந்து பிரபாகரன் வர்சஸ் பெரியார். விடுதலை புலிகள் 2009 பின்னர் விடுதலை புலிகள் என்ற கட்டமைப்பு அழிக்கப்பட்டு விட்டது. மௌனிக்கப்பட்டதெல்லாம் இல்லை, அழிக்கப்பட்டு விட்டது. உண்மையை பேசணும். சீமான் போன்றவர்கள் அல்லது இவ்வாறான அவதூறுகள் வரும் பொழுதுதான் பெரியார் பற்றிய நிறைய விடயங்கள் வந்து வெளியில சமூக பரப்பில் வருது. அதன் தலைவர்கள் இல்லை, தலைவர் பிரபாகரன் உட்பட அவருடைய குடும்பம் யாருமே என்று உயிரோடு இல்லை. அறிக்கை விடுவது அல்ல அரசியல் துறையின் வேலை. அரசியல் துறை என்று இருந்தால் அரசியல் துறை இயங்கும். அதுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் சார்ந்த விடயங்களுக்கு இயங்கும். அவ்வாறு இயங்குகின்றது என்றால் 2009 பின்னர் விடுதலை புலிகளின் எந்த கட்டமைப்பும் இயங்கவில்லை. இந்த விடுதலை போராட்டத்தை தலைவர் அடுத்த கட்டத்துக்கு புலம்பெயர் தமிழர்களிடம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார், அல்லது இளையோர்களிடம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்ற கருத்துப்பாடு இருக்கிறார். விடுதலை புலிகள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி போராட்டத்தை கொண்டு சென்றார்கள். விடுதலை புலிகள் அந்த போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு அல்ல அந்த போராட்டம் விடுதலை புலிகளின் கைகளில் வருவதற்கு விடுதலை புலிகளாக காரணம். விடுதலை புலிகளின் அழிவு யாருக்கு சாதகமாக இருக்குன்னு சொன்னால் சீமானுக்கு சாதகமாக. அவர் ஆமைக்கறி சாப்பிட்டார் என்று சொல்லுகிறார்கள், சாப்பிடவில்லை என்று சொல்லுகிறார்கள், பயிற்சி எடுத்தார் என்று சொல்லுகிறார்கள், பயிற்சி எடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய துயரம் பாருங்க. தமிழ் தேசிய போராட்டம் அல்லது உதாரணம் சொல்ல ஈழத் தேசிய போராட்டத்தை நீங்கள் எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள்? மக்களுடைய மனங்களில் என்ன விதைக்கப்பட்டிருக்கின்றது? அப்போ ஈழத் தேசிய போராட்டம் என்பது, ஈழத் தேசிய போராட்டத்திற்கு ஆதரவு தமிழ்நாட்டில் இருந்தது என்பது எப்படி நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கின்றது? இன்றைக்கு அந்த ஈழத் தேசிய போராட்டத்தில் இணைந்திருந்தவர்கள், அந்த ஈழத் தேசிய போராட்டத்தில் இருந்தவர்களை நீ சீமானுக்கு ஆதரவா இல்லையா என்பதன் ஊடாகத்தான் உங்களுடைய தேசியம் கணிக்கப்படுகின்றது. சீமான் யாரை இழிவுபடுத்தி இருக்கின்றார் என்றால் ஈழ தேசிய போராட்டத்தையும் அல்லது தமிழ் தேசிய போராட்டத்தையும் அதனை கொண்டு நடத்திய விடுதலை புலிகளையும் அதன் தலைவராக இருந்த பிரபாகரனையும் மிக மோசமான சித்தரிப்புக்குள்ளும் மிக மோசமான நிலைக்குள்ளும் இன்று கொண்டு வந்திருக்கின்றதான் உண்மையாக இருக்கின்றது. வணக்கம்டா. வணக்கம் தயா. நீண்ட நாளாய் பிறகு ஒரு அரசியல் உரையாடலுக்கு வந்திருக்கின்றோம். சீமான் பெரியார் ஏற்கனவே யூடியூப்பிலும் சமூக வலைத்தளங்களும் யோசிச்சு காய போட்டு ஒரு டாபிக் கொண்டு பெரியாரம் சீமான் பெரியார் வைத்த அவதூறுகள் பற்றி. ஆனால் இதில் நாங்கள் கதைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, சீமான் பெரியார் பற்றி செய்த அவதூறுகளுக்கு பெரியார் சார்ந்தவர்கள் அல்லது ஆதரவாளர்கள் அல்லது பெரியார் திராவிடர் கழகம் ஒவ்வொரு அமைப்புகள் அதுக்கான பதிலை கொடுத்து விட்டன. அது எங்களுடைய வேலையில் இப்போது. இப்போ சீமான் எங்களோட போராட்டம் பற்றிய தமிழகத்தில் 2009 ஆண்டு போராட்டம் முடிவடைந்த பின்னர் தமிழகத்தில் ஏற்பட்ட எழுச்சியை சீமான் தனக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டாரா, அல்லது ஒரு பிரபாகரனுடைய ஒரு ஃபோட்டோ காப்பியாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்காரா? என்ன சீமானுடைய அரசியல் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன எங்களுடைய விஷயத்தில் இதில் நீங்கள் தொட்டிருக்கிற விஷயம்தான் முக்கியமாக நாங்கள் கதைக்க வேண்டி இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெரியார் பற்றிய அவதூறுகள் இது தொடர்பான இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விவாதம் இது இன்றைக்கு நேற்று இல்லை. சீமான் சொல்லுகின்ற விஷயங்களை சீமானுடைய தாத்தாக்கள் அல்லது சீமானுடைய வழித்தோன்றல்கள் சீமான் யாரை பின்பற்றி வருகின்றார்களோ அவர்கள் பலர் வந்து இந்த விஷயத்தை செய்திருக்கணும். சுகுணா திவாகர் அதற்கு ஒரு பட்டியல் போட்டிருக்கின்றார். இதற்கான பதில்களை எத்தனை பேர் கொடுத்திருக்கின்றார்கள் என்று இன்று இருக்கின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மணிகோணம் தொடர் தியாகவும் வந்து விரிவான கட்டுரைகளை சீமான் போன்றவர்களுக்கு எழுதி கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லது. ஏனென்றால் சீமான் போன்றவர்கள் அல்லது இவ்வாறான அவதூறுகள் வரும் பொழுதுதான் பெரியார் பற்றிய நிறைய விடயங்கள் வந்து வெளியில் சமூக பரப்பில் வருது. அது நடக்குது. பல விஷயங்களுக்கு பெரியார் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கின்றார், பெரியார் பற்றிய பெரியாருடைய பேச்சுகள் எங்கு வந்துகின்றன விஷயங்கள் வருது. அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சீமான் வர்சஸ் பெரியார், அதில் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. சீமான் வந்து சீமான் வர்சஸ் பெரியார் என்று நிப்பாட்டையில் நாங்கள் அதான் என்னுடைய கதைக்கிறோம். சீமான் வந்து பிரபாகரன் வர்சஸ் பெரியார் என்று நிப்பாட்டுறார். அதான் பெரிய ஒரு மோசடி நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் சீமாவானால முடியலை. தன்னை பெரியாருக்கு எதிராக அல்லது பெரியார் இயக்கங்களுக்கு எதிராக நிறுத்துறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. அவருக்கே தெரியும் அது தன்னால் முடியாதுன்றது அவருக்கு தெரிஞ்சபடியாக தான் பிரபாகரன் பின்னால் இருந்து அவர் நிற்கிறார். இன்னைக்கு தலைவர் பிரபாகரன் இல்லை என்பது தெரிந்துதான் அதை செய்கிறார். விடுதலை புலிகள் என்ற ஒரு கட்டமைப்பு இன்றைக்கு இல்லை. இப்போ சில பேர் இதில் கேட்கலாம், விடுதலை புலிகள் அறிக்கை வருது, அது அறிக்கை, அது விடுதலை புலிகள் அறிக்கை இல்லை. இப்போ விடுதலை புலிகள் 2009 பின்னர் விடுதலை புலிகள் என்ற கட்டமைப்பு அழிக்கப்பட்டு விட்டது. மௌனிக்கப்பட்டதெல்லாம் இல்லை, அழிக்கப்பட்டு விட்டது. உண்மையை பேசணும், அழிக்கப்பட்டு விட்டது. அதன் தலைவர்கள் இல்லை, தலைவர் பிரபாகரன் உட்பட அவருடைய குடும்பம் யாருமே என்று உயிரோடு இல்லை என்பது தெளிவான விஷயம். அழிக்கப்பட்டது என்று சொல்லும்போது அரசியல் தலைமை கூட இப்போது இல்லை, ஒரு யாருமே இல்லை. அதான் சொல்லுங்கள், விடுதலை புலிகள் என்ற கட்டமைப்பு இன்று இல்லை. ஏனென்றால் விடுதலை புலிகள் அரசியல் துறை, அந்த துறை, இந்த துறையிலிருந்து
அடிக்கடி இப்படி அறிக்கைகள் வரும். அறிக்கை விடுவதல்ல அரசியல் துறையின் வேலை. அரசியல் துறை என்று இருந்தால் அரசியல் துறை இயங்கும். அதுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் சார்ந்த விடயங்களுக்கு இயங்கும். அவ்வாறு இயங்குகின்றது என்றால் 2009க்கு பின்னர் விடுதலை புலிகளின் எந்த கட்டமைப்பும் இயங்கவில்லை. எப்படி ஒரு தோட்டப்பாடு இருக்குது விடுதலை புலிகள் ஆதரவாளர்களிடம் அல்லது மது சார்ந்தவர்களிடம் இந்த விடுதலை போராட்டத்தை தலைவர் அடுத்த கட்டத்துக்கு புலம்பெயர் தமிழர்களிடம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார், அல்லது இளையோர்களிடம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்ற கருத்துப்பாடும் இருக்குது. இப்போ அந்த ஒரு ஐடியா வச்சு கொண்டு ஆளுக்கால் அறிக்கை விடுகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு. அதை பற்றி சொல்லி இல்லை, அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் அவருடைய இறுதி அந்த மாறுதல் உரையில் இந்த போராட்டத்தை நாங்கள் கையளிக்கின்றோம். போராட்டத்தை கையளிக்கின்றோம் என்றால் அதன் பதில் நீங்கள் அந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்றால் நீங்கள் போராட்டத்தை கட்ட வேண்டும். இன்று போராட்டம் எங்கே? புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும், இந்த அறிக்கையில் விடுபவர்களாக இருக்கட்டும், விடுதலை புலிகள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி போராட்டத்தை கொண்டு சென்றார்கள். அவர்கள் செய்த ஆயுத போராட்ட முறையாவது நீங்கள் செய்யவில்லை. போராட்டம் எங்கே? போராட்டம் கையளிக்கப்பட்டிருக்கு என்றால் அதை வாங்கி போராட எல்லாம் வேணும். நீங்கள் அதை கையில் கீழே போட்டுட்டு போராட்டம் எங்கள்கிட்ட தான் கையளிச்சு நாங்களான்னு சொல்லி அறிக்கை விடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி தெரியல. விடுதலை புலிகள் இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இந்த விடுதலை புலிகள் கைகளில் இந்த போராட்டம் எவ்வாறு வந்தன்ற கேள்வியை பார்க்கலாம். இப்போ பல்வேறுபட்ட இயக்கங்கள் வருது. இப்போ அது இயக்கங்கள் மீது இப்போ இயக்க படுகொலைகள் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் எல்லா இயக்கங்களும் படுகொலைகளை செய்தன, எல்லா இயக்கங்களும் தங்களுக்குள் சுடுபட்டு கொண்டார்கள். விடுதலை புலிகள் அந்த போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு அல்ல அந்த போராட்டம் விடுதலை புலிகளின் கைகளில் வருவதற்கு விடுதலை புலிகளாக காரணம். மக்கள் அந்த இயக்கத்தின் மீது ஒரு நம்பிக்கையை வைத்தார்கள். சரியோ பிள்ளையோ, மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, மக்கள் அந்த போராட்ட விடுதலை புலிகள் என்ற அமைப்பின் மீது தான் அவர்களுடைய நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த நம்பிக்கையை மக்களிடமிருந்து விடுதலை புலிகள் பெற்றார்கள், அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அவ்வாறு யார் இன்றைக்கு அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறீங்க? அப்போ அந்த புலம்பெயர் தேசத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க. போராட்டத்தை குப்பையில் போட்டுவிட்டு கீழே போட்டுவிட்டு எங்களிடம் தான் கையளிக்கின்றது என்று சொல்லி அறிக்கையிலே மட்டும் விடுவது தவறான முடிவு. அதே நேரத்தில் அரசியல் துறை அல்லது எந்த துறையாக இருந்தாலும் இயங்காத ஒரு துறையிலிருந்து அறிக்கைகள் வருவது என்பது அது சாதாரணமாக என்ன சொல்வது, அது ஒரு போலி அறிக்கை. அதற்கு எந்த ஒரு வேல்யூவும் இன்றைக்கு இல்லை. அதுதான் முக்கியமானது. அதோட விட்டுரும். அதை பற்றி பேசுகிறதுக்கு உண்மையாக எதுவுமே இல்லை. இந்த சீமான் என்ன செய்திருக்காருன்றது தான் இன்றைக்கு இங்கே பார்க்க வேண்டியிருக்கின்றது. சீமான் என்ன செய்திருக்கின்றார் என்றால், என்ன செய்ய முயற்சிக்கின்றார் என்றால், இந்த நடந்த இந்த பேச்சு இருக்கின்றது இல்லையா, அதாவது உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுகின்றார் பெரியாரை ஏன் இருக்க வேண்டும்னா பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். காமைச்சை வந்தால் நீங்கள் மகளிடமோ அம்மாவிடமோ கூட போகலாம் என்ற ரீதியான அப்படி ஒரு கற்பனையே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சீமான் சொல்லுகின்றார், ஒரு தலைவர் சொல்லியிருக்கின்றார்ன்னு சொல்லி. அப்படி சொல்லும் பொழுது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு 3 நாளைக்கு முன்னும் இன்னொரு தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணல் ஒளிபரப்பப்படுது. அது 3 நாளைக்கு முன்னுக்கு தான் எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னு கூட எடுத்துருக்கலாம் வைங்களேன். அந்த பத்திரிகையாளர் மணி நேர்காணல் செய்கிறார் சீமானை. அதில் பெரியார் ஒரு வழிகாட்டி அப்படின்னு பேசி கொண்டிருக்கார். பெண்கள் சார்ந்த இந்த பிரச்சனையில் சரியான ஐயா ஒரு இதை கட்டுறோம், நாங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பெரியார் தான் எல்லாம் செய்தார். அது உங்களுடைய விமர்சனம் பேர்வை, அதை நீங்கள் சொல்லலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பெரியாரை மறப்பதற்கும் உரிமை இருக்குது. அந்த 3 நாளைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால், பிரச்சனை இங்கு பெரியார் இல்லை, பிரச்சனை விஜயனுடைய இயக்கம். இல்லை, விஜயனுடைய அறிவிப்பு வந்த என்பதை விட இவர்களுக்கு அங்கே ஓரளவுக்கு கல சூழ்நிலை தெரிய வரும் தானே. இப்போ பெரியாரை மிக மோசமாக இவர் பேசுவதற்கும் அல்லது பெரிய அளவில் பெரியாரை பற்றி பேசுவதற்கும் முக்கியமான காரணம் என்னவாக இருக்கின்றது என்றால், அங்கே இருக்கின்ற வாக்கு வங்கி அரசியல். இந்த வாக்கு வங்கி அரசியலை எவ்வாறு கேப்சர் பண்ணுவது என்று இவர்கள் எல்லாம் ஒரு கணக்கில் தான் வேலை செய்கின்றார்கள். ஒரு கணக்கு தான். அது என்ன கணக்கு என்று சொன்னால், இவர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் என்பது சொல்வதும், ஒவ்வொரு இடங்களிலும் போய் இப்போ பசுமொன் முத்து ராமலிங்கம் ஐயா அவர்களை பற்றி ஒரு இடத்தில் பேசுவது, இன்னொரு இடத்தில் இமானுவேல் சேகரனை பேசுவது, இவர்கள் எல்லோரும் தமிழர்கள் என்று பேசுவது. இப்போ இங்கேருந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து பார்க்கணும் மக்களோ அவையெல்லாம் தமிழாக்கள், பெரியார் தெலுங்கர், அதெல்லாம் பிரச்சனை. அந்தந்த சாதிகளாக அங்கு திரண்டிருக்கின்றார்கள். அந்த சாதிகளுக்கு ஒரு வாக்கு இருக்கின்றது. காமராஜர் ஒரு சாதியின் தலைவர். காமராஜர் தமிழ்நாட்டிற்கு தான் தலைவராக இருந்தார். ஆனால் காமராஜரை சாதி அடையாளத்துடன் பார்க்கும் ஒரு
சமூகம் அங்கு இருக்கின்றது. இவர் எங்களுடைய தலைவர், இவர் எங்கள் சாதியிலிருந்து வந்தவர் என்று பார்க்கின்ற ஒரு வகை இருக்கின்றது. சாதிய ரீதியாகத்தான் அங்கு தேர்தல்களில் வாக்காளர் நிறுத்தப்படுகின்ற தன்மையும் அங்கு இருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த திமுக அதிமுக அரசு. இல்லை, அதில் அந்த குற்றச்சாட்டுகளும் வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ மக்களே சாதி சார்ந்த சிந்தனை இருக்கும்போது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காமராஜர் தங்களுடைய சாதி சார்ந்த தலைவர் என்ற ஒரு தொட்டுப்பாடு இருக்கும்போது, அந்த இடத்துல அவர் தங்கள் சாதியை சேர்ந்த ஒரு திமுகவோ அதிமுகவோ தங்கள் சாதியை சேர்ந்த ஒருவரை நிறுத்துவார். இல்லை, இதில் ஒரு கேள்வி இருக்கின்றது. மக்கள் அவ்வாடி பார்க்கின்றார்களா அல்லது மக்களை அவ்வாறு பார்ப்பதற்கான இடத்திற்கு இவர்கள் நகர்த்தி இருக்கின்றார்களா என்று இன்னொரு கேள்வி இருக்கின்றது. சாதி ரீதியாக இப்போ மக்களை நிறுத்தும், சரி, அவ்வாறு தான் மக்கள் கூட அவ்வாறு சிந்தித்திருக்கின்றார்கள் என்றால் அந்த சிந்தனை இன்னும் இறுக்கமாக்கும் தன்மையைத்தான் இந்த திமுக அரசுகள் செய்திருக்கின்றன. ஏனென்றால் அதை ரெண்டே குறிப்பிட வேண்டியிருக்கின்றது என்றால், அப்போ அந்த ரெண்டு இவை தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கின்றன. அதை பார்த்த பொழுது மற்றவர்கள் புதிதாக கட்சியோட ஏன் அந்த சாதிக்கண்டே ஒரு ஆளன் இருக்கிறீங்க, சாதிக்கண்டே ஒரு கட்சியை தொடங்கினா என்ன? அப்போ இதே பாணியைத்தான் சீமான் நடைமுறைப்படுத்துகின்றார். இதுதான் அவர் தமிழ் குடிகள் என்று அவர் சொல்லுகின்றதுனால இந்த தமிழ் சாதிகள் தான் தமிழர்கள் என்ற விடயத்தை தான் அவர் அங்கு முன்வைக்கின்றார். அப்போ இதனை முன்வைத்து நகரும் பொழுது பிரச்சனை என்னவாயிருக்கின்ற என்றால், இப்போ 8% வாக்கை பெற்றிருக்கணும் போன முறை. அப்போ இதிலிருந்து வளர்ந்து கொண்டு போகலாம் என்று பார்த்தா இந்தியாவில் ஒரு தான் திடீரென்று வந்து தொடங்கிட்டான் ஒரு கட்சி. அவன் வந்து என்ன சொல்லிட்டான், முதல் என்ன சொன்னார், எந்த தம்பி வந்தார், என்ன சொன்னாலும் அவன் தம்பி நான் ஏற்றுக்கொள்றேன். இதில் சொல்லுகின்றார்கள் ஒரு விஷயம் வந்து என்னென்றா, இப்போ விஜய் வந்து அறிவிக்கும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள், ரெண்டும் வேறு வேறு இல்லை என்றது தான் இவருக்கு பிரச்சனை என்று. அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஓகே என்று கொள்கை எல்லாம் பெரிய அளவில் ஈமானுக்கு கொள்கை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவற்றை வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த காட்டு மிராண்டி மொழியின் பெரியார் பேசியதற்கு சீமானே விளக்கம் சொல்லியிருக்கின்றார். அது ஏன் ஐயா அப்படி பேசியிருக்கார் என்று. அதுவும் பெரிய சிந்தாந்த இவர் சொல்வது போல நிறைய படித்தோம், அதற்கு பின்னர் அல்லது பிரபாரனை சந்தித்த பொழுது படித்தோம், அதன் பின்னர் மாறிவிட்டோம் என்றதெல்லாம் கதை அல்ல. அவருக்கு சித்தாந்தம் என்று சொல்லி எதுவுமே இருந்ததில்லை. அவர் தன்னுடைய அதிகாரத்தை ஒரு 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 விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு அவர் வளர்ந்து வருகின்றார். அதற்காக என்ன வேணுமென்றாலும் அவருடைய சித்தாந்தத்தில் அவர் 3 நாளுக்கு முன்னால் வந்ததுக்கு 3 நாளுக்கு பின்னால் வந்து டோட்டலாக தலைகீழாக மாறி நிற்பதுக்கு கூட அவர் தயாராக இருக்கின்றார். அது நீங்கள் சொன்ன அந்த விஜயின் என்ன அதான் சொல்ல வரேன். இப்போ விஜய் அப்போ எங்கே இவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஜயனுடைய முதலாவது மாநாட்டுக்கு பிறகு படுகேவலமாக விஜய் பேசுகிறார். ரோட்டில் பஸ்ஸில் அடிபட்டு போன்றெல்லாம் பேசுகிறார். பிரச்சனை என்னவாக இருக்கின்றது என்றால், இவர் அதை ஒரு கூட்டணி அமைக்கலாம் என்ற ஒரு சிந்தனையில் இருந்திருக்கக்கூடும். விஜயுடன் அது ஒரு கூட்டணியாக பலம் பெற்றால் 8% வாக்கு இருக்கின்றது, இன்னும் கட்சியாக வளர்வதற்கான விடயங்கள் இருக்கின்றது என்று பார்த்திருக்க முடியும். அதில் முதலாவது பிரச்சனை இதுவாக கூட இருக்கலாம். தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று சொன்னது கூட பிரச்சனையாக இருக்கலாம். அதை விட முக்கியமான பிரச்சனை விஜய் சொன்னது, நாங்கள் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டோம். அதாவது விஜய் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு கூட்டணிகள் தேவையில்லை, ஆனால் எங்களுடன் யார் வருகிறார்களோ அவர்களை நாங்கள் அரவணைத்துக் கொள்வோம் என்றால் என்ன கருத்து? நான் தான் முதலமைச்சர், நீங்க வாங்க. இதுதான் அவருக்கு பிரச்சனை. அதோடு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். இங்க இன்று அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிரான வாக்குகளை யார் கேப்சர் பண்ணுவது என்பதுதான் கேள்வி. அதிமுக இன்று பலமற்ற நிலையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன சொல்றது, ஊசலாடி கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அப்ப இந்த வாக்குகளை தான் பெறலாம் என்ற ஒரு கணக்கில் தான் இவருடைய கணக்கு இருந்தது. இதற்கு பெரிய ஒரு அடி வந்து விஜயனுடைய தாவேகாவினுடைய நிலைப்பாடுகளும் அதனுடைய வழியும். அப்ப இது வந்து பெரிய ஒரு இன்றைக்கு அப்ப சீமான் எப்படி பார்க்கின்றார் என்று சொன்னால், இதை விடுத்து பாஜக அங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது. அது எந்த வாக்கு வங்கின்னு சொன்னால், திமுக அதிமுகவுக்கு எதிரானதோடு மட்டும் இல்லாமல் பெரியாருக்கு எதிரான ஒரு மனநிலை. ஏன்னால் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்குள் பெரியாரான ஒரு மையமாக இருக்கின்றார். ஒன்றில் எதிர்க்க வேண்டும் அல்ல ஆதரிக்க வேண்டும். அப்ப அதிமுக பெரியாரிய வழியில் செல்கின்றது என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரியாரை எதிர்க்காது, அதிமுக எதிர்ப்பதில்லை. அப்ப இதை பலமாக எதிர்க்கும் கூட்டங்களுக்கு பாஜக போன்ற தரப்புகளுக்கு ஒரு சின்ன வாக்கு வங்கி, அது இவர்கள் வளர்த்து விட்டது, அங்கு ஆட்சியில் இருந்தவர்கள் வளர்த்து விட்ட இந்த வாக்கு வங்கி ஒன்று இருக்கின்றது. அந்த பிஜேபி நீங்கள் சொல்றது பெரியாருக்கு ஆதரவான வாக்கு வங்கி வந்து பிஜேபி தவிர்த்த வேறு இன்னொரு பெரியாருக்கு ஆதரவான ஒரு மக்கள் திரள் ஒன்று அங்கே இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை, பிஜேபிக்கு போகக்கூடிய வாக்கு வங்கிகள் ஒரு சிறிய அளவு தான் இருக்கின்றது. அது ஒரு வளர்ச்சியாக இருக்கின்றது. அதுக்கு காரணம் அங்கு ஆட்சியில் இருந்தவர்கள் மாறி மாறி பிஜேபியுடனும் எல்லோருடன் கூட்டணி வைத்த ஒரு தரப்பு இருக்கிறது. இந்த வாக்கு வங்கியை தான் அப்படி கேப்சர் பண்ணலாம் என்று இவருக்கு ஒரு கணக்கு இருக்கின்றது. அதோடு லைம் லைட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது இல்லையா?
இன்றைக்கு விஜய் வந்துட்டா இன்றைக்கு பாருங்க இந்த ஒரு மாதமா சீமான் தான் இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வேற காரணங்களும் இருக்கின்றது. ஒரு டைவர்ஷனாகவும் இது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இல்லை நீங்கள் சொன்ன டைவர்ஷன் என்று சொல்ல தான் ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் சொன்ன விஜய் என்ற வரைக்கும் தான் விஜய் அந்த நீங்கள் கேள்விப்பட்டீங்களா பெரந்தனூர் அந்த 8 வழிச்சாலை அதுக்கு விஜய் போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. மற்றது அந்த மெலம் இந்த இடம் மெலம் வெங்கவயல் அதுக்கு விஜய் போகிறது சம்பந்தமான இஷ்யூ போய் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு விஷயம் வந்து அதை டைல்யூட் பண்ணும், அதை நீர்த்து போச்சுக்கிற மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன என்று. இந்த விமான நிலைய பிரச்சனை, வேங்கவயல் பிரச்சனை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஒரு பாலியல் ரீதியான வன்முறை வன்கொடுமை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரச்சனை இந்த சீமான் அவதூறு வந்து திமுகவுக்கும் ஒரு சாதகமாக தான் இருக்கின்றது. அப்போ உதாரணமாக சொல்லப்போனால் விடுதலை புலிகளின் அழிவு யாருக்குன்ற சாதகமாக இருக்குன்னு சொன்னால் சீமானுக்கு சாதகமாக இருக்கு. சீமான் தான் அதன் பலனை அனுபவிக்கின்றார். ஏனென்றால் விடுதலை புலிகளுடைய அதான் எல்லோரும் கேட்கிறார்கள், விடுதலை புலிகளை சார்ந்தவர்கள் பலர் என்று சீமானுக்கு ஆதரவாக கதைக்கின்றார்கள், எதிராக கதைக்கின்றார்கள். அவர் ஆமைக்கறி சாப்பிட்டார் என்று சொல்லுகிறார்கள், சாப்பிடவில்லை என்று சொல்லுகிறார்கள், பயிற்சி எடுத்தார் என்று சொல்லுகிறார்கள், பயிற்சி எடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். எவ்வளோ பெரிய துயரம் பாருங்க. இப்போ இன்று நீங்கள் புலம்பெயர் தேசத்திலே பார்த்தீங்கன்னா என்றால் விடுதலை புலிகள் அல்லது ஆயுத போராட்டத்தில் இருந்தவர்கள் வெளியில் வந்து இன்னும் பல அமைப்புகளோடு இணைந்திருக்கின்றார்கள், செயற்படுகின்றார்கள், முரண்பாடுகள் இருக்கின்றது, சண்டை பிடிக்கின்றனர். அதை கூட பொறுத்து கொள்ளலாம். அதை கூட ஓகே அவர்கள் இன்று இருக்கின்ற இந்த அரசியல் சூழ்நிலைக்குள் தங்களை பொருத்திக் கொள்ள பார்க்கணும்னு சொல்லலாம். ஆனால் சீமான் என்ற ஒரு நபர், இவ்வாறு செயற்படும் ஒருவர், ஒரு மாநிலத்தில் ஒரு ஒன்றுமே இல்லாத என்ன சொல்வது ஒரு மாநகர சபை என்று வர்ணிக்கப்படுகின்ற மிக மோசமான உள்ளூராட்சி சபை என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு என்னடா சைஸில் பெருசாக இருந்ததோட பெருசான்னு நினைக்கிறேன். ஒரு கவுன்சிலுக்கு ஒரு முதல்வர் ஆவதற்காக ஒருவருக்கு அவருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் இல்லை அவர் சாப்பிடவில்லை என்று சொல்லி ஒரு போராட்டத்தில் தங்கள் உயிரை துச்சமென நினைத்து போராடியவர்கள் இன்று இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பது வருத்தத்துக்குரியது. இதை அவர் என்ன நடக்குது என்றால் இதை அங்கிருக்கின்ற ஊடகங்கள், திமுக சார்பு ஊடகங்கள், சார்பில்லா ஊடகங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்துகின்றார்கள். இதற்குள்ளே இவர்கள் போக வேண்டி இருக்கின்றது. அப்போ 2009 பின்னர் தமிழ் தேசியம் என்பதை எங்கு கொண்டு வந்து இந்த சீமான் தரப்பு நிறுத்தி இருக்கின்றது? தமிழ் தேசிய போராட்டம் அல்லது உதாரணம் சொல்லுங்கள் ஈழத்தேசிய போராட்டத்தை நீங்கள் எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றீர்கள்? மக்களுடைய மனங்களில் என்ன விதைக்கப்பட்டிருக்கின்றது? அப்போ ஈழத்தேசிய போராட்டம் என்பது, ஈழத்தேசிய போராட்டத்திற்கு ஆதரவு தமிழ்நாட்டில் இருந்தது என்பது எப்படி நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கின்றது? இன்றைக்கு அந்த ஈழத்தேசிய போராட்டத்தில் இணைந்திருந்தவர்கள், அந்த ஈழத்தேசிய போராட்டத்தில் இருந்தவர்களை நீ சீமானுக்கு ஆதரவா இல்லையா என்பதன் ஊடாகத்தான் உங்களுடைய தேசியம் கணிக்கப்படுகின்றது. எவ்வளவு வரலாற்று துயர், எவ்வளவு வரலாற்று துயர், எப்படி காயடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இந்த போராட்டமே எவ்வாறு மழுங்கடிக்கப்பட்டிருக்கின்றது. இதை யாரும் பேசுவதில்லை. இன்று நடக்கின்ற விவாதங்கள் பெரியார் ஒரு பக்கம் சீமான் தரப்பு சீமான் வெர்சஸ் பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் என்று சொல்லி பெரியாரை இழிவுபடுத்த, இங்கால மருதையன் கோஷ்டி பிரபாகரன் வெர்சஸ் பெரியார் என்று கொண்டு வந்து பிரபாகரனை நாங்கள் தலைவர் பிரபாகரனை நாங்கள் மோசமாக காட்டுகின்றோம் என்று அதொரு பக்கம் செய்து இவ்வாறான ஒரு உரையாடல் களத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்ற தவிர, ஆனால் உண்மையிலேயே சீமான் யாரை இழிவுபடுத்தி இருக்கின்றார் என்றால், யாரை அவதூறுபடுத்தி இருக்கின்றார் என்றால் ஈழ தேசிய போராட்டத்தையும் அல்லது தமிழ் தேசிய போராட்டத்தையும் அதனை கொண்டு நடத்திய விடுதலை புலிகளையும் அதன் தலைவராக இருந்த பிரபாகரனையும் தான் மிக மோசமாக ஒரு மிக மோசமான சித்தரிப்புக்குள்ளும் மிக மோசமான நிலைக்குள்ளும் இன்று கொண்டு வந்திருக்கின்றதான் உண்மையாக இருக்கின்றது. உண்மையாகவே நீங்கள் சீமான் விஷயத்தில் உண்மையாகவே இதில் இந்த விடுதலை புலிகளுடைய அந்த தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுடைய யார் நெருக்கம், யார் உண்மையிலேயே எண்பதுகளில் மிக நெருக்கடியான காலகட்டத்தில் ஈழப்போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தது திராவிட கட்சிகள் தான். குளத்தூர்மணி, திராவிட இயக்கங்கள். அப்போ தமிழ் தேசிய இயக்கங்களும் இருந்திருக்கின்றன, இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழரசன் வீரப்பன் போன்றவர்கள் கூட ஆதரவாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் சொல்வது போல களநிலையில் திராவிட இயக்கங்கள் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டும் இருக்கின்றன. இதனால் நான் சொல்வது திமுகவை விட கொளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்,
திமுகவிற்கு உள்ளிருந்த ஈழ ஆதரவாளர்கள் பலர், அந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் மாதிரியானவர்கள் எல்லாம் ஆண்டு கணக்கில் சிறையில் இருந்திருக்கிறார்கள். குளத்திருமணி, வைகோ எல்லாம் ஆண்டு கணக்கில் சிறையில் இருந்திருக்கிறார்கள். ஈழ போராட்டத்தை பற்றி உண்மையாகவே கதைக்க வேண்டியவர்கள் வந்து குளத்திருமணி, வைகோ, இப்படியான அவர்கள் தான், கோவை ராமகிருஷ்ணன் மாதிரியானவர்கள் தான். இழப்புறாத அடிநாதம் தெரிந்தவர்கள், இழப்பு அடிப்படை தெரிந்தவர்கள், அந்த அரசியல் புரிந்தவர்கள். சீமான் வந்து ஒரு சினிமாவை ஒரு ஈழப்புறாடத்தை ஒரு சினிமாவாக பார்க்குறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி ஈழ போராட்டத்தையும் எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் அவர் அப்படி பார்க்குறார். ஒரு தனி ஒரு ஒரு எப்படி அந்த 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 ஒரு அந்த அந்த பாத்திரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? இல்லை, அவர் ஒரு சிறந்த கதை சொல்லி, அந்த அந்த கதை சொல்லி அதுக்காக தான் அவர் ஈழத்திற்கும் சென்றிருந்தார். இப்போ அதில் சொல்லப்படுகின்ற கதைகள் இருக்கின்றன. இந்த கதைகளை வந்து விடுதலை புலிகளை தெரியாதவர்கள் இந்த சினிமா பாணி கதைகளை நம்பலாம். விடுதலை புலிகளை தெரிந்தவர்கள் எப்படி நம்புகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. அவ்வளவு வலுவாக எவ்வாறு சீமான் வந்து ஊட்டுகின்றார். இப்போ உங்களுக்கு சீமானுக்கு போர் பயிற்சி கொடுக்கப்பட்டதா? தலைவர் இவ்வளவு நேரமும் சீமானுடன் நேரம் செலவழித்தாரா? சீமானை விட்டு விடுங்கள், ஒரு நபர் வந்து சொல்லுகின்றார், இப்படி தன்னோட இருந்தார், தன்னோட கதைத்தார், தன்னோடு சாப்பிட்டார், தனக்கு போர் பயிற்சி அளித்தார், இவ்வாறெல்லாம் தன்னை பாதுகாத்தார் என்று சொல்லி ஒருவர் சொல்லும் பொழுது, உங்களுக்கு அதனை நிரூபிப்பதற்கு வேறு பெரிய ஆதாரங்களோ இது யாரும் ஒருவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சொல்லும் நபர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களுக்கு அதனை ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் விடுதலை புலிகள் இயக்கமும் சரி, தலைவர் பிரபாகரனும் சரி, அவ்வளவு எளிதாக நீங்கள் சென்றடைந்து நேரம் செலவழிக்கக்கூடிய கட்டமைப்பு இல்லை. தங்கள் உயிர் அடுத்த நாள் போகின்றது என்று சொல்லி தெரிந்த கரும்புலிகளுடன் கூட முதல் நாள் தான் தலைவர் சந்தித்து உணவருந்தி அவர்களுடைய தியாகத்தின் அவர்கள் முன்னெடுக்கப் போகின்ற அந்த தாக்குதல் பற்றி பேசுவார். அது கூட 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலங்களுக்குள்ளே தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்படி தான் இருக்கும். விடுதலை புலிகளில் இருந்த பலரே தலைவரை நேரடியாக, அதாவது தனிப்பட்ட ரீதியில் நேரடியாக சந்தித்திராதவர்கள் தான். அவ்வாறான ஒரு கட்டமைப்பு தான். இப்ப சீமான் போன்ற ஒரு நபர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இவர் அங்கு போய் இவ்வாறு இருந்து போர் பயிற்சி எடுப்பதற்கு என்ன இருந்திருக்கிறது? இப்ப திருமாவளவன் சொல்லுகின்றார் நடந்திருக்கு, அதுக்கு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இப்ப திருமாவளவனா இருக்கட்டும், வீரப்பன் போயிருந்தால், இப்ப தமிழரசன், விடுதலை படையின் தமிழரசன் போயிருந்தால், அந்த தமிழரசன் படையில் இருந்தவர்கள் போயிருந்தால் கூட அதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் அவ்வாறான ஒரு ஆயுத போராட்ட கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வந்து கிட்டத்தட்ட விடுதலை புலிகளை அதே நகல் எடுத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்டது. சிறுத்தைகள் என்ற பெயர் அதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு வைக்க அதுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சது. ஒரு போராட்ட இயக்கமாகத்தான் ஆரம்பித்து வெகு காலத்திற்கு பின்னர் அவர் தேர்தல் பாதைக்கு விடுதலை சிறுத்தைகள் வருகின்றது. அதற்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது என்று சொல்ல முடியும். இவர் யார்? அதாவது இப்போ இதில் எனக்கு தெரிந்த விடயத்தின்படி போர் தாக்குதல் நடைபெறும் பொழுது கூட துப்பாக்கி ரவைகளை அனாவசியமாக பாவித்தால் அவர்கள் இங்கொரைக்கு அழைக்கப்படுவார்கள். என்ன விடுதலை புலிகளுக்கு லட்சமாக பெரிய சொத்துக்களும் இதுகளும் இருந்த துப்பாக்கி ரவைகளை வேண்டி சுட்டு தள்ளி எல்லோருக்கும் பயிற்சி கொடுப்பார்கள். அவர்களுக்கு துப்பாக்கி ரவைகள் வாங்குவதற்கு அவர்கள் மக்களிடம் பணம் பெற்றார்கள். பல வழிகளில் பல்வேறுபட்ட கட்டமைப்புகளை உருவாக்கி அதனூடாக மிகச் சிரமப்பட்டு தான் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இவர் யாரப்பா? ஒரு ஆள் இதில் எழுதுகிறார்கள். அந்த ஏதோ காலகட்டத்தில் விடுதலை புலிகள் போகணும்னு ஒரு சஞ்சிகையில் இவருடைய கட்டுரை வந்திருக்கின்றதாம். சுபபி, கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர்மணியுடைய கட்டுரை அதில் விடுதலை புலிகளை பற்றி வரவில்லையே, எங்கிருந்து அவர்கள் எங்கே போனார்கள் என்று. அதற்கு இன்னொரு பதிலளித்திருக்கின்றார், அவர்கள் களத்தில் போராடி கொண்டிருந்தார்கள். கோவை ராமகிருஷ்ணன் இந்திய இராணுவ ஆயுதம் கொடுப்பதற்கு ராமேஸ்வரம் நோக்கி போய்கொண்டிருந்த வாகனத்தை மறைத்து அடித்து உடைத்தார். நீங்கள் எங்கு? இப்ப ஆனா அதுல இருந்து நீங்க தலைவரை சந்திச்சது, தலைவர் பிரபாகரனை சந்திச்சதுல அது சந்தித்தது உண்மை. உணவு கூட இருந்த உணவருந்தியதும் உண்மை. ஆனால் அந்த பயிற்சி எடுத்தது அவரோட தலைவர் அவரோட நிறைய நேரம் செலவழித்தது என்றெல்லாம் அதுக்கு மேலே விவரித்தது என்று ஒரு மாதிரி எங்களை மாதிரியான ஒரு அந்த கலைநிலை அறிந்தாக்களுக்கு தெரியும். விடுதலை புலிகளை தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்க தெரியும்.
நாள் கணக்காக அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு 2008ஆம் ஆண்டு போர் கொஞ்சம் மூர்க்கமாக தொடங்கி மூர்க்கமாக நடந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரத்தில் இவரோட சிதற்க போதும் இல்லை. ஆனால் சந்தித்தது உண்மை, சாப்பிட்டது உண்மை. நீங்கள் யார் போனாலும் தலைவர் சாப்பாடு சந்திச்சா சாப்பாடு கொடுப்பார். சந்தித்தது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த கோலாகல ஸ்ரீனிவாசன் ஒரு ஒரு பத்திரிகை அந்த தலைவர் தனக்கு ஐஸ்கிரீம் மாற்றி தந்தவர் உண்டு, பழுதா போச்சு எடுத்து போட்டு வரும்னு தந்தவர்னு சொன்னார். அப்போ அது இயல்பான அவருடைய குணம், இயல்பாக எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். இவருக்கு பிரத்தியா நடக்கவில்லை. ஆனால் இதுல ரெண்டு விஷயம் என்னண்டா, இல்ல இவருக்கு பிரத்தியமா நடப்பதற்கு இவர் யார் என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? இப்ப பல நெடுமாறனுக்கு அது நடந்தால் அவர் ஒரு தீர்க்கமான அரசியல் தலைவர். கொளத்தூர் மணி நடந்தால் தீர்க்கமான அரசியல் தலைவர். தன்னுடைய தோட்டங்களையும் தன்னுடைய காணிகளையும் இவ்வளவு கெடுபிடியான நேரத்திலும் விடுதலை புலிகளுடைய ஆயுத பயிற்சிக்கு என்று அழைத்தவர். அது ஒரு என்ன சொல்வது, அது அந்த காலகட்டத்தில் தங்களுடைய உயிரை பயணம் வைத்து அல்லது தங்களுடைய வாழ்க்கையை பயணம் வைத்து செய்கின்ற ஒரு வேலை, அதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதோடு அது மட்டுமல்ல, அவர்கள் களத்தில் மக்கள் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுப்பவர். அப்போ என்னண்டா சீமான் நான் எப்படி நான் என்னண்டா, சீமான் ஒரு நாட்டாமை, ஒரு ஒரு சந்தையில் நாட்டாம இருப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு நாட்டாமையை தான் பார்க்கணும். அந்த நாட்டாமை எங்கள் அரசியலை கலைப்பது எவ்வளோ ஒரு இழிவானதும், எவ்வளோ ஒரு இழிவான செயல், எவ்வளோ ஒரு மோசமான செயல். இல்லை, எங்கே கொண்டு நிப்பாட்டுதுன்றதானே பிரச்சனை. இப்போ சீமான் 2009 இந்த பேசி வரும் குறுந்தேசியவாதம், தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை எங்கே கொண்டு நிப்பாட்டி இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. என்ற தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக அவர் பிம்பப்படுத்தப்படுகின்றார். ஆனால் தமிழ் தேசியம் என்பது என்ன? சரி, அதை ஈழத்திலே பேசப்பட்ட தமிழ் தேசியம் என்ன? தமிழன் தான் தமிழனை ஆள வேண்டும். எங்க என்ன சொல்லுவார், என்ன ஆள்பவன் என்றவனாம் அப்பன் ஏதோ ஏதோ கர்மம் எல்லாம் சொல்லும். என் அப்பன் என்றத்தம் என்ன ஆள்பவன் ஏதோ ஏதோ கர்மம் எல்லாம், அதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? தமிழ் தேசிய விடுதலை புலிகள், சரி விடுதலை புலிகள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைத்து போராட்டத்தை, அதுதான் மக்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று போராட்டத்தை முன்வைத்தார்கள். விடுதலை புலிகள் என்ன சொன்னார்கள்? தமிழர்கள் எமது மக்கள் வாழ்வதற்கு இலங்கை என்ற தேசம் அல்லது இலங்கை என்ற பேரினவாத கட்டமைப்பு எமது மக்களுடைய உரிமைகளை பறிக்கின்றது, அதிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். இதுதான் அவர்கள் முன்வைத்தது. அந்த விடுதலைக்கு இதுதான் எங்களுடைய தேசம் என்று அவர்கள் வரையறுத்தார்கள். அதிலும் குறிப்பாக இப்போ இவர் என்ன சொல்றார், தமிழர் தான் தமிழரை ஆள வேணும் என்று. விடுதலை புலிகள் தமிழரோட விடுதலை என்று கூட பேசவில்லை, தமிழ் பேசும் மக்களுடைய விடுதலை. நீங்கள் இவர் சொல்கிற மாதிரி சிங்கள அப்பாவுக்கு அல்ல, அப்பா சிங்களவராக இருக்கலாம், அம்மா சிங்களவராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆங்கிலேயராக இருக்கலாம். நீங்கள் அந்த தமிழீழத்தில் நீங்கள் தமிழ் பேசும் மக்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய உரிமை அது. நீங்கள் தமிழ் பேசாத மக்களாக இருந்தாலும் நீங்கள் அங்கு வாழ்வதற்கும் நீங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கின்ற அனைத்து உரிமைகளும் உங்களுக்கும் இருக்கின்றது. சிங்கள மொழி 2வது அலுவல் மொழி தமிழர் தேசத்தில். விடுதலை புலிகளுடைய மேனிஃபெஸ்டோ இருக்கின்றது, எடுத்து பாருங்கள். அப்படிதான் இருந்தது. அங்கே அவர் சொல்லியிருக்கணுமா, இங்கே ஒரு சிங்களவன் இருந்தால் இங்கே ஆள முடியாதுண்டு. சிங்களவர்கள் அங்கு இருந்தால் அவர்கள் இப்போ இது ஒரு மிக இல்லை நீண்ட காலமாக ஒரு கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இதில் எங்கே தமிழர் சிங்களவர் ஆளினம், அல்லது இதில் எங்கே தெலுங்கர் ஆளினம்? ஆள்றது ஆட்சி என்றது அரச கட்டமைப்பு, அரச காலத்தோட முடிந்தது. அரசர் தான் ஆள்றது. இங்க சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்தை ரன் பண்றதா உங்களோட வேலை. இப்ப இல்ல இப்ப இன்னொன்றும் சொல்லுவினோம், தெலுங்கு எங்க கர்நாடகாவில் யார் ஆள்றாங்க, ஒரு தமிழன் ஆள முடியுமா? கேரளாவில் ஒரு தமிழன் ஆள முடியுமா? அதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்குது. அங்கே ஆள்றவையெல்லாம் வேறண்டு பாருங்க, அந்த இடத்துல இருக்கிற பெரும்பான்மை சாதியினர். சரியா? அந்த சாதி தான் அங்கே ஆளுது. அந்த பெரும்பான்மை சாதியினருடைய வாக்கு தான் அங்கே போகுது, அவர்கள் ஆட்சிக்கு வரையினும். அதோட இன்னொரு கேள்வியை நான் இங்கே வைக்கிறேன். இப்படி மற்ற மாநிலங்களெல்லாம் அவன் சொல்லினோம், அவர்களான் அந்தந்த மொழி பேசுகிற மக்கள்லாம் ஆளினம்னு சொல்லினோம் இல்லையா? அந்த மொழி பேசுகிற மாநிலங்கள் எல்லாத்தையும் விட இந்த மாநிலம் எப்படி சிறப்பாக இருக்கு? அப்போ சித்தாந்தம் முக்கியமா அல்லது ஆளுது முக்கியமா? இப்போ அடுத்த கேள்வியை நீங்கள் கேட்கணும். இவர் முன்வைக்கின்ற இந்த விவாதம், இப்போ இவர் சொல்லி இவர் RSS காரணம் அப்படின்னு சொல்லினோம். எனக்கு அதில் நேரடியாக தெரியாது. ஆனால் சீமான் முன்வைக்கின்ற இந்த
சீமான் முன்வைக்கின்ற இந்த 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 கட்டமைப்பு அல்லது இந்த கருத்து இருக்கின்ற இல்லையா, இது பார்ப்பனியம் தானே. பார்ப்பனியம்னு சொல்லும்போது நீங்கள் ஏனண்டா பார்ப்பனியம் என்னத்தால உங்களுக்கு தகுதி இருக்கு. ரஜினிகாந்த் இந்த தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதி இருக்கு, தகுதி இல்லை. பாமக அதாவது அன்புமணி ராமதாஸ் தகுதி இருக்கு, தகுதி இல்லை. இந்த தகுதி இருக்கு இல்லைன்றது எப்படி நீங்க சீமான் முடிவெடுக்கிறார்? பிறப்பின் அடிப்படையில் தானே முடிவெடுக்கிறீங்க. பிறப்பின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யறதானே பார்ப்பனியம். அப்ப நீங்களும் பார்ப்பனியத்தோடான இருக்கிறீங்க. அது சரி. ஆனால் இப்படி ஒரு சீமான் இளைஞர்கள் சீமான கவரப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த எங்களோட போராட்டத்தை சீமான் போராட்டத்தை பற்றிய ஒரு என்னென்னு சொல்றது சொல்லாடலை, ஒரு வாய்ச்சவடாலை கொண்டு இளைஞர்கள் பெரும்பாலும் இணைந்தார்கள். ஆனால் இப்போவும் ஒரு குற்றச்சாட்டுக்குத்தானே மற்ற தெலுங்கு மொழி பேசுபவர்கள் எல்லாத்திலையும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் தமிழர்களை விட கண்டு. அதை எப்படி பார்க்குறீங்களா? சீமான் சொல்கிற ஒரு விஷயம் சரி, நாங்கள் தமிழர் இந்த நாட்டில் மண்ணில் பிறந்த நாங்கள் எங்களுடைய வாய்ப்புகள் ஒழுங்காக கிடைப்பதில்லை. நீங்கள் சென்னையிலும் சரி, இந்த கடைகளும் சரி, அந்த நிறுவனங்களும் சரி, தமிழர் அல்லாதவர்கள் தான் உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். நாக்கடை எல்லாம் மலையாளியுடையது, மற்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தெலுங்கர்களுடையது. அப்போ அந்த தமிழர்களுடைய பொருளாதார மேம்பாடுன்றது மறுக்கப்பட்டிருப்பதாக வேறு சொல்லியிருக்காங்க. அப்படியான குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி மறுக்கிறீங்களா? அது இல்லை, அது என்ன, அது வந்து பிரச்சனை என்னவாக இருக்கணும் என்றால், அது சீமான் சொல்வது போல திட்டமிட்டு நடைபெறவில்லை. தமிழர்கள் சில வியாபாரங்களை தமிழர்கள் பெரிதளவில் செய்வதில்லை. இது ஈழத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஈழத்தில் எப்படி சொல்லிவிடணும்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் வியாபாரிகள் எங்கே போனாலும் கடை வச்சிருந்தா இவேன்னு சொல்லிவிடும். ஒரு இருக்குது, ஒரு தீவு இருக்கு, காரநகர் இருக்கு, ஒரு இடங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லிவிடும். அது எப்படி அங்கே தீர்மானிக்கப்படுது? என்ன இப்போ யாழ்ப்பாணத்தில் படிப்பு கல்வி என்பதே முக்கியமாக வருது. ஏனென்றால் வேறு வளங்களோ வேறு அதோட குடாநாடு மூடிய இதுக்குள்ள இருக்கிறதால வேறு சில விடயங்கள் அங்கே சாத்தியம் இல்லாத பட்சத்தில் கல்வி ஒன்று மட்டும்தான் ஒரே பிடியாக வர்றதால அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பெருமளவு வியாபாரம் சார்ந்த விடயங்களில் வடக்கில் இருப்பவர்கள் பெருமளவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் அந்த நாலேஜ் அவர்களுக்கு பெரிதளவில் இருப்பதில்லை. ஏன்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்ட் அவைக்கு இன்னும் காணாது. இனி வரும் காலத்தில் வளர்ந்து வரலாம். ஆனால் இந்த எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா, அது ஒரு குடாநாடு மூடிய இடமாக இருந்தது. 30 வருட போராட்டத்தில் தனித்து ஒரு சொல்வார்கள், குடாநாடு என்பது ஒரு திறந்த, யாழ்ப்பாணம் என்பது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை என்று இருந்தது. அப்போ அதற்குள் அறிவு சார்ந்து பல விடயங்கள் உள்ளே வருவதற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருந்திருக்கின்றது. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன வளங்கள் இருக்கோ அதனை மட்டும் பயன்படுத்தி வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கின்றது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாட்டிற்குள் தமிழ்நாடு பிரிக்கப்படும் பொழுது பல்வேறுபட்ட மொழி சார்ந்தவர்களும் அதற்குள் இருந்திருக்கின்றனர். அவர்களுடைய பாரம்பரிய இப்போ நகை செய்பவர்களை பார்த்தீர்கள் என்றால், இப்போ சேட்டுகள் ஒரு குறிப்பிட்ட தொழிலை அவர்கள் குடும்பமாக நீண்ட காலமாக அவர்கள் அந்த தொழில் இருக்கின்றனர். அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது இல்லையா, அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது, ஒரு பின்புலம் இருக்கின்றது, ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பேக்ரவுண்ட் அவர்களுக்கு இருக்கின்றது. அப்போ தமிழ்நாட்டிற்குள் இருக்கும் மக்களுக்கு என்ன இருந்திருக்கின்றதுன்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்போ உதாரணமாக சொல்ல போனால், வெளிநாடுகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொல்லுவார்கள், உதாரணம் முக்கியமாக இப்போ கேரளாவிலிருந்து வருகின்ற மக்கள் அதிகமாக இங்கே ஒர்க் பர்மிட்டில் வருபவர்கள் வந்து கேர் ஹோம்ஸ் அல்லது தாதியர்களாகத்தான் இங்கே வருவார்கள். இதே மற்ற தமிழ்நாட்டை பார்த்தீர்கள் அங்கிருந்து வருபவர்கள் வைத்தியர்கள் அப்படி வரும். ஏனென்றால் அந்த பின்புலமும் இந்த பின்புலமும் வேறு வேறையாக இருக்கின்றது. அவர்களுடைய வளம், அவர்களுடைய வந்த பின்னணி வேறு வேறையாக இருக்கின்றது. அப்போ இங்கு வந்து வேறு விதமான தொழில் முனைவர்கள் அல்லது ஒரு தொழில் முனைவர்கள், பிஸ்னஸ் பீப்புள் என்பதை, வியாபாரிகள் என்பதையும் தாண்டி இங்கு கல்வி இன்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆள் தொடங்குறேன்னு சொன்னால் அந்த வீட்டில் ஒரு பதட்டம் இருக்கும் புதிதாக. ஏன்னால் அவர்கள் பயம் இருக்கும், இது ஒரு ரிஸ்க், ஒரு எக்கனாமிக்கல் செக்யூரிட்டி இல்லை. அதே நீரோடத்துக்கு வேலைக்கு போட்டு வந்தீங்கன்னா சம்பளம் வந்துடும், நீ அதில் இருக்கு. அப்போ அந்த மைண்ட் செட் இன்னும் இருக்கின்றது. அப்போ இந்த மைண்ட் செட் உடைவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கலாம். அது ஒரு சிக்கலாக இருக்கின்றது. மற்றும்படி திணிப்புகளும் இருக்கின்றன, அதனை மறக்க முடியாது. ஆனால் அது அரசியல் ரீதியாக அல்லது திட்டமிட்டு செயற்படுகின்ற திணிப்புகள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. மற்றும் இன்றைய கால சூழ்நிலை இருக்கின்றது இல்லையா,
இப்போ இதே பிரச்சனை கொஞ்சம் காலத்துக்கு முன்ன என்ன சொல்லிச்சுனோம்னா, இப்போ யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் வந்து அட்டெண்டன்ட் வேலைக்கு வேறு ஆட்களை கொண்டு வந்து போடினோம். வேறு இடங்களில் இருந்து முஸ்லீம்கள் வருகின்றார்கள் அல்லது சிங்களவர்கள் வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் உண்மையாக போன பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே அட்டெண்டன்ட் வேலை செய்வதற்கான அங்கு வடபகுதியில் இருப்பவர் என்று இல்லை. அட்டெண்டன்ட் வேலை என்பது என்ன சொல்வது, ஒரு லோ ஸ்கில் வேலையாக அங்கே பார்க்கப்படுது, மிக குறைந்த சம்பளத்திற்கு. அப்போ அந்த குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்கிறவர்கள் அங்கே இல்லை என்றால் ஒரு பகுதியினர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள், மீதி பகுதியினர் படித்து வேறு வேறு வேலைகளுக்கு போய்விட்டார்கள். இவ்வாறான ஒரு பேக்ரவுண்ட் வரும்பொழுது அங்கே ஒரு தட்டுப்பாடு நிலவுகின்றது. மற்றது இன்னொரு விஷயம், இதில் ஆஸ்பத்திரின்னு சொல்லும்போது உங்களோட யாழ்ப்பாண சமூகம் வந்து ஒரு சாதி அடிப்படையில் அந்த வேலையை பார்க்கின்றது. அதான் பிரச்சனை. மற்றது அவர்கள் அட்டெண்டன்ட் அங்கே வைத்தியசாலையில் எப்படி நடத்தப்படுகின்றது. அப்போ ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த சமுதாயம் வளர்ச்சி அடையும் பொழுது அல்லது சாதி ரீதியாக அடக்கப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைந்து வரும்பொழுது அவர்கள் அந்த வேலைகளில் இருந்து விடுபடுகின்றார்கள். அப்போ அங்கே ஒரு தேவை இருக்கின்றது, அதாவது குறைந்த கூலிக்கு செய்ய வேண்டியிருக்கின்றது. அப்போ அது எங்கே தேவையாக இருக்குன்னா அங்கே கொண்டு என்ன பண்ணுறாரு. இதே தான் நீங்கள் இமிக்ரேஷன் நடக்கின்றது. இமிக்ரேஷனை நிப்பாட்டுக்கணும்னு சொல்லுற எந்த கட்சியுமே அதை நிப்பாட்ட முடியவில்லை என்றால் அதுதான் சீப் லேபரை கொடுக்கின்றது. அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாமல் இது வெறுமனவே தெலுங்கு ஆள்றான் அதனால் தெலுங்கனை கொண்டு வந்து போட்டிருக்கேன் அப்படி கிடையாது. ஆனால் நாங்கள் சொன்ன அந்த சீமாண்டி விஷயத்தில் ஒரு விஷயம் எனக்கு பட்டது என்றால், தெலுங்கு அன்றைக்கு ஒரு நோட்டீஸ் பார்த்தேன், தமிழ்நாடு தெலுங்கு பேரவையோ ஏதோ அப்போ அந்த தெலுங்கு பேரவை தமிழ்நாட்டில் பூர்வமாக வாழும் தெலுங்கு மக்கள், 3-4 சந்ததியாக வார தெலுங்கு மக்கள். அப்போ தெலுங்கு பேரவை அந்த தெலுங்குலேயே அந்த அச்சதை பார்த்தேன். அப்போ அது அப்படியான பார்க்கும்போது சீமான் சொல்வது சரியோ. இப்போ நாங்கள் இங்கே வாழ்கிறோம், இங்கே ஒரு 3 தலைமுறை வாழ்கிறோம் இந்த நாட்டில். நாங்கள் தனியாக தமிழில் மட்டுமே ஒரு இல்லை, இப்போ நான் தனியே தமிழில் கதைப்பவர்கள் மட்டும்னா தனியாக தமிழில் அடிக்கலாம். இப்போ வெவ்வேறு மொழியினர் வந்து இருக்கிற இடத்துல நாங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அடிப்போம், அல்லது ஆங்கிலத்திலாம் பெரும்பாலும் பிரசுரங்கள் அடிப்போம். ஆனால் அதில் பார்த்தா தெலுங்கில் அடித்திருந்தார்கள், ஆனால் தமிழ் அறிஞர்களும் அங்கே செல்கிறார்கள். அப்போ இப்போ எப்படி பார்க்குறது சீமான் இல்லை, இது வந்து சமூக ரீதியாக சிறிய நான் சொல்ல டொமினன் இருக்கு இல்லை, அது டொமினன்ஸ் அங்கே இல்லை. அது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிகார ரீதியான கட்டமைப்பு. இந்த மாதிரியான இப்போ சீமான் மாதிரியான ஆக்கள் தெலுங்குலேயும் இருக்கணும் இல்லைங்க. அங்கேயும் அந்த குரூப் இருக்குது. தெலுங்கர்கள் இங்கே தமிழர்களால் தெலுங்கர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், தமிழர்களை வெளியேற்றுவோம் என்று சொல்கிற குரூப்பும் இருக்குது. மகாராஷ்டிராலையும் இருந்தது, பால் தாக்கரேலேருந்து எல்லாருமே இருந்தது. அப்போ இந்த மாதிரியான குழுக்கள் எல்லா இடமும் இருக்கும். சீமானும் அதில் ஒருவர் தான். ஆனால் அது சிறிய குழுக்கள் தான். இன்னொரு தகவலையும் இல்லை, இன்னொரு முரண் என்னென்றால் இந்த சிவசேனாவுக்கு போய் சீமான் ஓட் கட்டுறது இதுதான் அவர் என்னது இல்லை. அது இப்போ நீங்கள் இப்போ அவர் என்ன சொல்கிறான்ற தான் இங்கே சொல்கிற மாதிரி அங்கே அவன் சொல்கிறான். இப்போ இதே வாதம் இங்கே சொல்லப்பட்டது. இங்கே இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் சிலர் போய் இங்கே இருக்கின்ற வலதுசாரிய இந்த வெள்ளை இன மக்களுக்கு தான் இந்த நாடு என்று சொல்லி கோஷம் போடுகின்ற கூட்டத்துடன் சிலுவையை பிடித்து கொண்டு என்று சொன்னார்கள் என்றால் அவன் சொல்கிறது சரிதானே. அவன் எனக்கு எப்படி என்ற நாடுன்னு சொல்கிறானோ அவன் தனக்கு தண்ட நாடுன்னு சொல்கிறான் என்று நின்ற கூட்டங்களும் இருக்கின்றார்கள். இதே மாதிரி தான் இவர் போய் அங்கே சிவசேனாவுக்கும் அது இவர் ஏறாத மேடை இல்லை, இவருக்கு சித்தாந்தமும் இல்லை. இதுதான் பிரச்சனை. ஆனால் இதற்குள் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, நீங்கள் பெரியாரையே அவமானப்படுத்தவில்லை, நீங்கள் அவமானப்படுத்துகின்ற நீங்கள் செய்கின்ற வேலை முழுக்கும் தலைவர் பிரபாகரனுக்கு அவமானப்படுத்துகிறது, அல்லது விடுதலை போராட்டத்தை அவமானப்படுத்துகிறது, அல்லது விடுதலை புலிகளை அவமானப்படுத்துகின்றது. இந்த நிலைக்குத்தான் இங்கே கொண்டு வந்து நீங்கள் விட்டிருக்கின்றீர்கள். இதுதான் இங்கே பிரச்சனை. அதான் சொன்னேன், தமிழ் தேசிய போராட்டம் என்றது ஈழத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கான விடுதலை சார்ந்தது. அது யார் ஆள்றதுன்றது இல்லை பிரச்சனை. அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கணும். அவர்கள் தமிழில் சோஷியலிசம் என்ற சிஸ்டத்தை முன்வைத்தார்கள். அது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு தான் அந்த மக்களுக்கான விடுதலையை கொடுக்கும். அந்த கட்டமைப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அந்த நடைமுறைப்படுத்துறது யார் வேணாலும் இருக்கலாம். அதுதான் அங்கே முன்வைக்கப்பட்டது. அதுதான் விமர்சனங்கள் நிறைய இருக்கின்றன, இருக்கட்டும், அது வேறு பிரச்சனை. விமர்சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதனை வைத்து தான் ஒரு தலைவரை நீங்கள் என்ன சொல்வது இடை போட முடியுமா? ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் பெரியார் மீதான அவதூறுகளை பார்த்தால், பெரியார் தமிழை காட்டுமிராணி மொழி என்று சொல்லியிருக்கின்றார் என்றால், ஆங்கிலத்தை படியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் என்றால், தமிழ் காட்டுமிராணித்தனமான விடயங்கள் இன்றும் இல்லையா? இருக்கின்றனவ தானே. எத்தனை காட்டுமிராணி விடயங்களை இன்று வரை கொண்டு செல்கின்றீர்கள்? அதனை கலையுங்கள் என்று தான் சொன்னார். அந்த விவாதத்துக்குள் நான் போகவில்லை. சரி, ஆங்கிலத்தை படியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இன்றைய ஈழத்தமிழர்கள் பலர் அதற்கு கோவிக்கின்றார். பெரியார் இப்படி சொல்லிட்டார் என்றார். ஈழத்தமிழர்கள் எல்லோரையும் எடுத்து எல்லோருடைய பேரையும் ஒரு பட்டியலிட்டால் விஷயம் தெரிஞ்சுவிடும். ஈழத்தமிழர்கள் இங்கே இருக்கின்ற நேரத்தையும் எடுத்து நீங்கள் ஆங்கிலம் உங்கள் பிள்ளைக்கு படிப்பதற்கு எவ்வளோ காசு கொடுக்கின்றீர்கள், எவ்வளோ நேரத்தை செலவிடுகின்றீர்கள், தமிழுக்கு
இந்த தமிழ் பாடசாலை வச்சிருக்க ஆசிரியர் கேட்டால் சொல்லுவாங்க, ம். ஒரு ஒழுங்காக ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. ம். ஏனென்று சொன்னால் இங்கே உங்களுக்கு முக்கியம் ஆங்கிலம். ஆங்கிலம். அதைத்தானே பெரியார் ரெண்டே சொன்னார். ம். தீர்க்கதரிசி அப்பா அவர், உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதுக்கு தான் ஓடுவீங்களே. ஏன் அது உங்களுக்கு தேவையாக இருக்கின்றது? உங்களை நான் அப்பெல்லாம் சொல்லல. ஏன் உங்களுக்கு தேவையாக இருக்கின்றது? உங்களோட பிள்ளை அல்லது உங்களுடைய உறவு அதில் ஒரு விடயத்தில் இங்கு தாக்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்வாதாரத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது உங்களுக்கு அந்த மொழியை படிப்பது தேவையாக இருக்கின்றது. அதைத்தான் பெரியார் சொன்னார். பாப்பா அண்ணுவன் எல்லாம் படிச்சுட்டு போறான்டாப்பா, நீங்களே என்னத்துக்கு இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, படிங்கன்னு சொன்னார். அதுதான் பெரியார் முன் வச்சார். இவங்களை விட நான் என்ன சொல்லுவாங்க, திருக்குறள் அந்த காலத்திலேயே நாங்கள் படிச்சினாங்க. அந்த திருக்குறளை படித்து நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ கொண்டே காட்ட முடியுமா? இல்ல. தொழில் சார்ந்த படிப்பு என்பது வேறு, அறிவு என்பது வேறு. பெரியார் தொழில் சார்ந்த படிப்பை முன்வைத்தார், பேசுகின்றார். என்னன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது. நீங்களும் அதைத்தான் இன்றைக்கு செய்யுங்க. நீங்கள் ஒருத்தரும் இங்கேருந்து உங்களோட பிள்ளைக்கு திருக்குறளை முழுமையாக படிப்பிக்கிறதோ தொல்காப்பியத்தை படிப்பிக்கிறதோ இல்லை, அதெல்லாம் நீங்கள் செய்யலை. முற்று முழுதாக தமிழையை படிப்பிக்கிற அதையும் நீங்கள் செய்யலை. தொழில் சார்ந்த படிப்புக்கு தான் நீங்களும் செய்கிறீங்க. அதைத்தான் பெரியார்னு சொன்னார். இந்த பிரச்சனையை விளங்காமல் பெரியார் இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டு, இப்போ அதான் சொல்லணே, அந்த பிரச்சனையை போகிறதுக்கு விட முக்கியமான பிரச்சனை எங்களோட பிரச்சனை, எங்களோட போராட்டம், ஈழப் போராட்டம் எவ்வாறு கொண்டே மழுங்கடிக்கப்பட்டிருக்கின்றது, வாக்கு பொறுக்கும் அரசியலுக்காக எவ்வாறு மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒன்று சொல்லிங்க, பிரபாரனை சந்தித்தது, தலைவரை சந்தித்தது உண்மை, அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. சரி, உங்களுக்கு அங்கே படம் கிடைக்கல, ஒரு படத்தை செய்து கூட போட்டீங்க. ஆனால் அது எப்போ பிரச்சனை சொல்லுங்க, அவன் அந்த படத்தை வைத்து நான் தான் அடுத்த தலைவர் என்ற ரேஞ்சுக்கு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, போராட்டத்தை என்னத்தை தான் கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஒளிப்பதிவை வெட்டி ஒட்டி போடுறீங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை. இதை வைகோவோ கொளத்தூர் மணியோ கோவை ராமகிருஷ்ணனோ செய்யலை. இவர்கள் எல்லோரும் பயன்படுத்தினார்கள் அந்த படத்தை வெளியிட்டு. அவர்கள் வெளியிட்டு நாங்கள் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி வெளியிட்டு, இதை வச்சு எனக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி அவ கேட்கல. நான் தான் அடுத்த கட்ட இந்த போராட்டத்தை ஈழப் போராட்டத்தை நகர்த்துறேன்னு அவ சொல்லல. அவர்கள் எல்லோரும் ஈழப் போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்தோம் என்று தான் சொல்லுகின்றார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். இது என்ன பிரச்சனை சொன்னால், இன்று நாம் தமிழர் என்ற கட்சி வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிறீங்களா இல்லையான்றது கேள்வி இல்லை, சீமானுக்கு ஆதரவு அளிக்கிறீங்களான்றதான் கேள்வி. இதுதான் நீங்க பிரச்சனை. அதுதான் சரியோ பிள்ளையோ, பல்வேறு கட்சிகளில் இருந்தவர்கள், பல்வேறு நிலைப்பாடுகளோடு இருந்தவர்கள் ஈழ போராட்ட ஆதரவு நிலைப்பாட்டில் உண்டா அனுப்பினோம். இப்போ பாஜகவில் இருந்த சிலர் கூட ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு வந்தால் அந்த மேடையில் ஏற்றி பேச வேண்டியிருக்கும். அது அரசியல் ரீதியாக சரியா பிள்ளையான்ற ஒரு கேள்வி இருக்குது. அது அப்படி தான் இருந்திருக்கு. இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. இப்போ இவை என்ன சொல்லி நம்மன்னு சொன்னால், இப்போ கிட்டுண்ட ஒரு காணொளி தமிழ்நெட்டில் வெளியாயிருக்கு. விடுதலை புலிகளினுடைய மதம் சார்ந்த நிலைப்பாடு என்ன என்று தெளிவாக கிட்டு சொல்கிறார். இந்து மதம் என்பது எங்களுக்கு தேவையான மதம் இல்லை, அதுக்குள்ள இன்னொரு பூச்சாண்டியை காட்டி தமிழ் கடவுள்னு சொல்லி முருகன் சொல்லி ஒன்றை கொண்டு அமுக்கி விட்டாங்கன்னு சொல்லி, நல்ல காலம் மெட்ராஸில் பெரியார் இருந்தால் தப்பிச்சவன்னு சொல்கிறார். 10 நிமிட உரை இருக்கு, தெளிவாக இருக்கு, வடிவாக கேட்கலாம். கிட்டு அறியாத விட அவங்களுக்கு தெரியும். பல்காவில் இருந்து கங்கை வரை அந்த புத்தகங்களை பற்றியெல்லாம் கிண்டு பேசுகிறார். அப்போ அது விடுதலை புலிகளினுடைய ஒரு நிலைப்பாடு தான். அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மதம் சார்ந்த விஷயங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, ஆனால் மூட நம்பிக்கைகளை நாங்கள் எதிர்த்தோம். கும்பிடாதீங்க சாமின்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் மூட நம்பிக்கைகளை நாங்கள் எதிர்த்தோம் என்றுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. சமஸ்கிருதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை இப்போ நானே அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கருணாநிதி சமஸ்கிருத நீக்கத்தை செய்ய வேண்டும் என்று புரட்சி பண்ணினார் என்று சொல்கிறார் கிட்டு. அது ஒரு புரட்சி கிடையாது. பட் அவர்களுடைய பார்வையில் அவர்கள் அப்படி தான் அதை பார்க்கின்றார். நீங்கள் இன்றைக்கு கருணாநிதி தெலுங்கனா, விடுதலை புலிகளுக்கு தெரியாதா கருணாநிதி தெலுங்கனா, வைகோவை பற்றி தெரியாதா? அதான் அது அவர்கள் சொல்லும் விளக்கம் என்னவென்றால், 2009 முன்னர் இருந்த நிலைப்பாடு வேறு. என்ன நிலைப்பாடு வேறு? அதிமுகவும் திமுகவும் அங்கிருந்த கட்சிகளும் பல்வேறுபட்ட நிலைப்பாடு எடுத்திருக்கின்றன. விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்கின்றனர். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் பல நெடுமார்க்கு எழுதிய கடிதத்திலேயே மனம் மறந்து எழுதியிருக்கின்றார், கருணாநிதி இப்படி செய்து விட்டார் என்று. ஆனாலும் அவர்கள் நட்பு சக்திகள்லாம் அல்லது இப்படியான நிலைப்பாடு எடுத்தது காரணம் தெலுங்கு அவர் ஒன்னாலும் சொல்லல. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அதான் நான் சொல்றேன், இது விடுதலை புலிகளும் இப்படித்தான் சொன்னார் என்று சொல்லி இவர் சொல்றாரு இல்லையோ, இதுதான் பிரச்சனை. உண்ட கருத்தை நீங்க சொல்லிட்டு போங்க, இது விடுதலை புலிகள் கருத்தை நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா விடுதலை புலிகள் இறுதி வரைக்கும் அங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்த மிகப்பெரிய நட்பு சக்திகள் என்பது திராவிட இயக்கங்கள்லாம். அதன் மேல நிறைய விமர்சனம் இருக்கு. அது அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அல்லது இயக்கங்களாக இருக்கலாம். இயக்கங்கள்லாம் பெரும் சக்திகள் அவர்களுக்கு. அவ்வாறு தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். உங்களுடைய நிலைப்பாட்டை எல்லாம் கொண்டு வந்து
எங்கட தலைவற்ற நிலைப்பாட்டாக நீங்கள் என்ன சொல்கிறது, தலையில் மிளகாய் அரைக்கக்கூடாது. உங்களோட வாக்கு பொறுக்கும் அரசியலாக நீங்கள் என்ன வேணுமெனால் செய்து கொள்ளுங்க. அது தமிழ்நாட்டில் பெறப்பில் இருக்கின்ற அங்கே இருக்கின்றவர்கள் எதிர்ப்பார்கள். உங்களுடைய நிலைமை உங்களுக்கே தெரிந்தபடியால் தான் நீங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க என்பது உண்மை. இதை விட எல்லாத்தையும் விட மிக மோசமான இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது இல்லையா? என்ன தெரியுமா? இந்த நீண்ட காலமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லோரும் ஒரே இனம், நாங்கள்லாம் எல்லாம் என்று சொல்வதன் ஊடாக இது மீண்டும் ஈழத்தமிழர்களுடைய தனித்துவமான விடயங்களை நசுக்கும் வேலை. சரியா? இது ஈழத்தமிழர்களுக்கு தனியான கலை இருக்கின்றது. தமிழினம் என்பது ஒரு தமிழர் பேசும் மக்கள் எல்லோரும் ஒரே இனம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கான தனியான பண்பாடு இருக்கின்றது, தனியான கலை இருக்கின்றது, தனியான சினிமா இருக்கின்றது, தனியான மொழி நடை இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒற்றை புள்ளிக்குள் நீங்கள் வைக்கின்றது இருக்கின்ற பிரச்சனை இருக்கின்றது இல்லையா? இதுதான் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற கலைஞர்கள் எல்லோரும் அங்கே ஓடி போய் அங்கே ஒரு அதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திரைப்படமாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்குள் அது வெற்றி பெற வேண்டும். அது வியாபாரம் சார்ந்தும் இருக்கின்றது, ரெகக்னேஷன் சார்ந்தும் இருக்கின்றது. அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு தான் இங்கு திரைமொழியாக்கம் செய்யப்படுகின்றது. அங்கு என்ன வருகின்றதோ அதுதான் பெரும் ஒரு சரியான கலையாக, சரியான விடயமாக முன்வைக்கப்படுகின்றது. இப்படி ஒட்டுமொத்தமாக கொண்டு வருவது மீண்டும் இது எப்படி ஒரு இந்திய பெருந்தேசியம் எல்லாத்தையும் அழைக்கின்றதோ, இலங்கை பெருந்தேசியம் எவ்வாறு அழைக்கின்றதோ, அதே போல இந்த பெருந்தேசியம் என்று சொல்லி தமிழ் பெருந்தேசியம் என்று எல்லாவற்றையும் ஒன்றுக்குள் கொண்டு வந்து அடக்குவது எமது விடயங்களை இங்கு காயடிக்க பார்க்கின்றது. இது ஒரு நான் இப்போ அண்மையிலே நடந்த தைப்பொங்கல் நிகழ்வு நம்பர் 10 இங்கே பிரித்தானியாவுடைய பிரதமர் வாசஸ்தலத்திலே நடந்த நிகழ்வில், இப்போ அங்கே ட்ரெடிஷ்னலாக ஒரு படம் போடுகிறாருன்னா அந்த நம்பர் 10க்கு முன்னால் அவர் உங்களுடைய அடையாளத்துடன் நிற்பது. அது ஸ்கொட்லாந்து மக்கள் அவர்கள் வந்து அந்த ஸ்கொட்லாந்து உடையுடன் நிற்கின்றார்கள். எங்கடையாக்கள் என்னத்தோட நிற்கணும் தெரியுமா? பரதநாட்டியத்தோடு நிற்கணும். ஈழத்தமிழர் பரதநாட்டியம் என்பது ஈழத்தமிழர்களும் ஓகே, அது சதியாக இருந்து மாறி இன்றைக்கு ஒரு வடிவம் வந்து, ஆனால் எங்களுடைய தனித்துவமானதான் நீங்கள் என்னத்தை வைக்கிறீங்க முன்னுக்கு? பரதநாட்டியம் என்றது இந்தியாக்காரனும் பரதநாட்டியத்தை ஆடுவா, இந்தியாவில் இருக்க அனைவரும் வந்து பரதநாட்டியத்தை பண்ணுவேன். நீங்கள் உங்களோட கலையண்டு ஈழத்தமிழர்களாக நீங்கள் என்ன தாங்க முன்வைக்கிறீங்க? அதில் நிற்கிற இப்போ சரி, தைப்பொங்கல் என்பது ஈழத்தமிழர் மட்டுமே எல்லாரும் மட்டும் கூட வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ தமிழராக நீங்கள் என்னத்தை முன்வைக்கிறீங்க? தமிழர் அடையாளமாக நீங்கள் என்ன தாங்க முன்வைக்கிறீங்க? அப்போ இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இதை அப்போ இன்று இப்போ இதில் பெரியாரை பற்றி சொல்லணும் மட்டும் ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். இப்போ எல்லாரும் தான் போராடிக்கணும், பெரியாரும் போராடினோம்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ ஈழத்துக்கு ஏன் தலைவர் பிரபாகரன் சொல்கிறீங்க? எல்லாரும் தான் ஈழத்து சொல்லிக்கணும், பிரபாகரன் மட்டுமா சொன்னார்? புதுவை ரத்தினர் தாங்க இப்போ அங்கே வந்து தமிழ்நாட்டின பெருமையை பற்றி அந்த கவிஞர் பாடினார், இந்த கவிஞர் பாடியிருக்கார், பெண்ணிய விடுதலையை பற்றி இப்படியெல்லாம் பாடியிருக்கணும். அப்போ இவை எல்லாரும் சொல்லத்தானே வேண்டும் என்று சொல்கிறீங்க. அப்போ ஏன் தலைவர் பிரபாகரனை மட்டும் இங்கே ஈழத்தின் மிகப்பெரிய தலைவராக சொல்கிறீங்க? என்ன காரணம்? ஏனென்றால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பாட்டு பாடுறது வேறு. இப்போ புதுவை ரத்தினதுரை ஈழத்தை பற்றி பாடியிருக்கார். ஈழத்தை முன் வச்சதும் விடுதலை புலிகள் கிடையாது. என்னது தனிநாடு கேட்டு இன்னும் அரசியல்வாதி கட்சிகள் ஆரம்பித்து நடத்தியிருக்கின்றார்கள். அவரெல்லாம் விடுதலை புலிகளுக்கு முன்னமே வச்சிருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு இயக்கம் கண்டு, அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி, அந்த போராட்டத்தை இறுதி வரை முழு மூச்சோட கொண்டு போகிறவரைத்தான் அந்த அடையாளமாக பார்ப்பினோம். திருவள்ளுவர் பாடியிருக்கலாம், பாரதியார் பாடியிருக்கலாம், பாரதிதாசன் பாடியிருக்கலாம், இன்னும் பலர் இந்த விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கலாம். அதுக்கு ஒரு இயக்கம் கட்டி தன் வாழ்நாள் முழுவதும் போராடுறாருல, அவரை தான் தலைவராக கொண்டு வர, அவர் தான் தலைவர். அதான் முக்கியம். அவரோட இன்றைக்கு என்ன சொல்கிறது, ஆதித்தனார் போன்ற பலரையும் வந்து தமிழ் தேசியவே இவைதான் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தவன். பெரியார் நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தவர். பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னவர். ஏன் நான் சொல்கிறேன்டா, பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லும் பொழுது அதை மட்டுமே அவர் சொல்லல. அவர் பசும்பொன் ராமலிங்க ஐயாவை போலையோ அல்லது ஆதித்தனாரை போலையோ இந்தியத்தை ஆதரிக்கல. நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னால் நீங்கள் இந்தியத்தை எதிர்க்கணும். இப்போ நீங்கள் ஈழமோட ஆதரவு, இப்போ தமிழர், இப்போ இலங்கையிலையும் நிறைய தமிழ் கதைப்பினம், தமிழ் சார்ந்த எங்களோட உரிமையை பற்றி கதைப்பினம். ஆனால் இலங்கை அரசு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தான் முடிவெண்டு வேணும். அவர்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல, அவர்கள் ஈழம் என்ற விடுதலையை கேட்பவர்கள் அல்ல. ஈழம் என்று சொன்னால் நீங்கள் இலங்கை பேரினவாதத்தை, இலங்கை அரசை முதல்ல நிராகரிக்க வேணும்.
இமானும் நிராகரிக்கல, சீமான் சொல்ற ஆக்கள் நிராகரிக்கல. அதனால அவர்கள் தமிழ் தேசியவாதிகள் இல்லை என்றது நாங்கள் நிராகரிக்கிறோம். இப்போ நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் அந்த சீமான் இந்த விஷயத்துக்கு பிறகு இப்போ இந்த யூடியூப் இந்த ஊரில் எங்கள் ஊசி அர்ச்சனா ஒன்று இருக்கிறார், அவரை நம்பி கனவேறு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்களே அவரை நம்பியே. அதே மாதிரி இந்த சீமான் வச்ச அவர் பிறகு இந்த விஷயத்தை வச்சும் யூடியூப்பில் நிறைய எக்கச்சக்கமாக நீங்கள் எனக்கு வார என் ரெக்கமெண்டேஷனை பார்த்து தெரியும். எனக்கு அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது அன்ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படியான சேனல்கள். இப்போ அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு பிறகு கனவேர் இப்போ புலம்பெயர்ந்த இடத்துல பார்த்தீங்களா சீமானுக்கு ஆதரவாகவும் மற்ற சீமானுக்கு எதிராகவும் உண்மையை சொல்கிறார்கள், மற்ற சீமானுக்கு ஆதரவாகவும் ரெண்டு மாறி மாறி விடுதலை புலி இருந்தார்கள்னு சொல்லினோம், அந்த ஊடகத்தில் இருந்தவன்னு சொல்லினோம். அப்போ யார் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? திடீரென வந்து இவ்வளோ நாளும் ரெண்டு பற்றி தான் சொல்கிறோம். ஆதரவான இருக்கு, மற்ற எதிராக சீமான் எதிராகவும் சொல்கிறார்கள். எதிராக சொல்கிற ஆக்கள் விஷயம் வந்து நாங்கள் கதைக்கிற விஷயங்கள், பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த ஆதரவான ஆக்கள் வந்து எப்படியான ஆதரவை எப்படியா அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? இவர்கள் யார்? இவர்கள் விடுதலை புலிகள் போராளிகள் அப்படின்னு சொல்கிறார்கள். அன்றைக்கு வேறு நிராஜ் டேவிடன் அவருடைய இது பார்த்தன், அவருடைய நிர்மையின் தரிசனம் அதுலேயும் பார்த்தன் ஒருவர் வந்து சொல்லியிருந்தார், ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தோம். அப்போ அதில் நம்பகத்தன்மை எப்படி எடுக்கல? இந்த நம்பகத்தன்மை என்று அவர்கள் நிற்கின்ற இப்போ இது ஒரு பிரச்சனை. என்னன்னு சொன்னால், நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனை. கன விடயங்களை இந்த நீங்கள் சொல்லுகின்ற போராளிகள், முன்னராக விடுதலை புலிகள் கட்டமைப்பிற்குள் இருந்தவர்கள் பல விடயங்களை வெளியில் பேசுகின்றார்கள். அவர்களுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. இதில் உண்மைத்தன்மையை ஒரு சயின்டிஃபிக்காக நாங்கள் வெரிஃபை பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் இதில் அவையும் தெளிவாக இருக்கணும், மக்களுக்கும் தெளிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் விடுதலை புலிகளில் இருக்கும் காலத்தில் உங்களோட சொல்லுக்கு இருந்த மரியாதை என்பது உங்களுக்கான மரியாதை அல்ல. உங்களோட சொல்லுக்கு இருந்த நம்பிக்கை, நீங்கள் ஒரு விஷயத்தை போய் வெளியில் சொல்கிறீங்க, மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறீங்க, அறிவிப்பு செய்கிறீங்கன்றது, அது மிஸ்டர் தயாபரனுக்கு இருந்த, நீங்கள் சொன்னால் ஓகே இதுதான், நீங்கள் ஆமை வரப்போது நீங்கள் எல்லோரும் வெளிக்கிட்டு போங்க என்று அறிவித்தல் வருது, வெளிக்கிட்டு போகிறீங்க, ஆக்கள் வெளிக்கிட்டு போயிடும், அது ஒரு அறிவித்தல். அல்லது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் அந்த பிரச்சனையை போய் யாராயிரீங்க, நீங்கள் ஒரு முடிவு சொல்கிறீங்க, ஒரு பிணக்கு தீர்த்து வைக்கிறீங்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு முடிவு எடுக்கின்றீங்கன்னா அந்த முடிவு, அந்த சொல்லுக்கு இருக்க மரியாதை என்பது மிஸ்டர் தயாபரனுக்கான மரியாதை இல்லை, அது விடுதலை புலிகளுக்கு இருக்க மரியாதை. நீங்கள் அந்த கட்டமைப்பில் இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த மரியாதை. விடுதலை புலிகள் கட்டமைப்பு இல்லாத பொழுது அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்காது. மரியாதை கிடைக்காதுன்னு நான் சொல்றது வந்து, உங்களுடைய நீங்கள் சொல்லும் விடயங்கள் மக்களிடம் அதற்கு முன்னர் போய் சேர்ந்த மாதிரி தான் இப்போ போய் சேரும் என்று சொல்ல முடியாது. அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, நீங்கள் ஒரு விஷயத்தை கதைக்கும் பட்சத்தில் நீங்கள் உண்மையை தான் கதைக்கலாம். அதில் ஒருவருடைய புரிதல் இல்லை, இது சொல்றது நம்பிக்கை இல்லையாங்கிறது ஒவ்வொருத்தருடைய புரிதல் சார்ந்தது. அதுக்கு பிறகு ஜட்மெண்ட் வரும். நீங்கள் கதைக்கும் விஷயத்தில் ஒரு ஜட்மெண்ட், ஒரு ப்ரோசஸ் இருக்கும். இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோசஸ் பண்ணி பார்க்கலாமே தவிர, நீங்கள் சொல்லிவிட்டதாலேயே நம்ப மாட்டார்கள். சொல்லிவிட்டதாலேயே நம்பிய காலம் வந்து வேறு. அது ஏன் அந்த காலம் இருந்ததுன்னு சொன்னால், நான் சொன்னது போல் அது விடுதலை புலிகள் என்ற கட்டமைப்பிற்குள் நீங்கள் இருந்த காலம். அப்போ அதன் அடிப்படை இவர்கள் இன்று பலர் வந்து அதனைத்தான் முன்னிறுத்துகின்றார்கள். அப்போ அந்த காலம் முடிவடைந்து விட்டதென்ற விடயம் வந்து அவர்களால் உணர முடியவில்லை, அல்லது அதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த காலம் முடிவடைந்து விட்ட நான் சொல்வது, அந்த விடுதலை புலிகள் என்ற கட்டமைப்பு இல்லை, ஒழிக்கப்பட்டு விட்டது. அப்போ இது கூட சண்டை இல்லை, ஒழிக்கப்படவில்லை. அது ஒழிக்கப்படவில்லை என்றால் அதனுடைய செயற்பாடு இருக்க வேண்டும். அது 2009க்கு முன்னர் எவ்வாறு செயற்பட்டு கொண்டிருந்ததோ அந்த அமைப்பு அவ்வாறான செயற்பாடு இருக்கணும். அப்படி இல்லை என்பது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்தபடி இல்லை என்பதனால் தான் சீமான் போன்றவர்கள் இவ்வாறு வாய்க்கு வந்ததை எல்லாம் பேச முடிகின்றது. ஆனால் நல்ல விஷயம் நினைக்கிறேன், இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். சீமான் தண்ட வாயாலே தானே தண்ட தலையில மண்ணொலி போட்டார். இப்ப இது பிற்பாடு தான் வந்து சீமான் பற்றிய பல தகவல்கள் வெளியே வருகின்றன. இவ்வளவு காணொலிகள், அவர் பேசிய காணொலிகள் பார்க்கும்போது அதிர்ச்சியா இருந்தது. ஒரு இப்படியெல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவனாக இருப்பவர் அல்லது எங்களை ஒரு தமிழ் தேசியம் கதைப்பவர் இப்படியெல்லாம் பேச முடியுமா? அவருடைய கொள்கைகளுக்கு பப்பால் அவருடைய தனிமனதை நடத்த அவருடைய உடல் மொழியும் வந்து சரியான ஆபாசமானது. அவருடைய பேச்சும் சரியான ஆபாசமானது. அந்த ஆபாசத்தை அவர் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுறது. நீங்கள் மிஸ்கின் போல ரொம்ப அதனை ரொமான்டிசைஸ் பண்ணுகின்ற ஒரு விடயத்தையும் அவர் செய்கின்றார். இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், சீமான் தரப்பு இவ்வாறு செயற்படுவது வந்து அவர்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கின்றது, அவர் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு. ஆனால் ஈழத்தமிழ் மக்களில் பலர் அவருடைய பேச்சை நம்புவதற்கும்
நம்புவதற்கு இந்த 2009 இடம்பெற்ற அந்த விடுதலை புலிகளுடைய அழிவு இருக்கின்றது இல்லையா, அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது 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 ஒரு மிக அதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கு பின்னால் அதற்கு பின்னால் 2009 பின்னால் தமிழ் மக்கள் புலம்பெயர் தேசங்களில் பார்த்த அமைப்புகளும் அதன் செயற்பாடுகளும் பெரும்பான்மையானவை வந்து அந்த மக்களை ஏமாற்றுவதாகவும் மக்களை ஒரு முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் விடயங்களை நகர்த்தியமையும் தான் தோன்றித்தனமாக மிலேச் அதிகாரத்துடன் செயற்பட்டமையும் வந்து இவ்வாறான ஒரு நபர் உடைய அரசியல் இவ்வாறான பொய்களையும் புழுகளையும் நம்பி மக்கள் அங்கு செல்வதற்கு காரணமாக இருந்தது. அத்தோடு 2009 காலகட்டம் என்பது இந்த அமைப்புகளுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் இயங்கிய பெரும் ஆட்சியில் இருந்த எதிர்கட்சியில் இருந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்பது மோசமான ஒரு நிலைப்பாடாக இருந்திருக்கிறது, போர் சார்ந்த நிலைப்பாடு. அதனை நாங்கள் மறக்க முடியாது. திமுகவினுடைய நிலைப்பாடு, காங்கிரஸினை காப்பாற்ற வேண்டும் அல்லது தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று காங்கிரஸுடன் இணைந்து அடித்த பெல்ட், இந்த போருக்கு ஆதரவாக காங்கிரஸுடைய நிலைப்பாட்டை தாங்கி பிடித்தது, ஒரு திமுக ஒரு கையாளாக தனத்திற்குள் தன்னை வைத்து கொண்டது என்பது அது ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு திமுக மீதான வெறுப்பை ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் சொல்கின்றேன், அது ஒரு கட்சி ரீதியான நிலைப்பாடு. அந்த கட்சியிலே யார் தலைவராக இருந்தாலும் சரி, அது கட்சியில் ஒரு தமிழர் தலைவராக இருந்திருந்தாலும் அப்படி தான் நடந்திருக்கும். அவ்வாறான நிலைப்பாடு தான் நாங்கள் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த டிஎன்ஏனுடைய நிலைப்பாடு, தமிழர்கள்லாம் நாங்கள் டிஎன்ஏயில் இருப்பார். அவர்கள் தமிழ் தேசியத்தை மாகாண சபையிலிருந்து 13ஆம் திருத்தச் சட்டத்திலிருந்து இன்று எதுவுமே இல்லாமல், கூட்டணியும் இல்லாமல், தமிழரசு கட்சியுமே இல்லாமல் இவ்வளவு சிதிலம் அடைந்தது காரணம் அவர்களுடைய நிலைப்பாடு. அது அவர்கள் தமிழரா சிங்களவரா என்பதனால் அல்ல, அவர்களுடைய அரசியல் வறுமை அல்லது அரசியல் ரீதியாக அவர்களுடைய தவறான நிலைப்பாடு. அதே மாதிரி திமுகவுடைய நிலைப்பாடு தவறான நிலைப்பாடு. ஆனால் இன்று திமுக மீது இந்த குற்றச்சாட்டை சொல்லும் எல்லோரும் ஹைப்போதெட்டிக்கலாக திமுக அன்று வேறு நிலைப்பாட்டை எடுத்து காங்கிரஸில் இருந்து வெளியே வந்து இவ்வாறு போரை நிறுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டங்களை செய்திருந்தால் இன்று இருக்கும் திமுகவை சீமான் உட்பட எல்லோரும் ஆதரிப்பார்களா? அதன் அடிப்படையில் ஆதரிப்பீர்களா? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த போராட்டத்தில் சரியான நிலைப்பாடுகள் இல்லை, ஆதரிப்பீர்களா என்றால் நான் ஆதரிக்க மாட்டேன். ஏனென்றால் அதை மட்டும் வைத்து திமுக கணக்கிட முடியாது. இன்று வேங்கை வயல் பிரச்சனை, பெரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, இதை விட ஈழப் போராட்டத்தை விட திமுக மாஞ்சோலை படுகொலைகள் உட்பட பல்வேறுபட்ட படுகொலைகளுக்கும் மக்கள் விரோதமாகத்தான் திமுக இருக்கின்றது. அந்த விடுதலை படத்தில் பார்த்தீங்களா தெரியுமா, அந்த எப்படி நக்சலைட் போராளிகளை ஒடுக்கினது. உண்மையா அதான் சொல்றேன். இவ்வாறு மிக மோசமாக திமுக செயற்பட்டு கொண்டு அதனை விமர்சியுங்கள். இது ஈழப்போராட்டம் சார்ந்து, ஈழப்போராட்டம் தான் ஒரே அளவுகோல் திமுக அதிமுக என்றால் இல்லை. ஈழப்போராட்டம் சார்ந்து இப்போ பாமக ஈழப்போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கின்றது என்பதால் அது ஒரு சாதிய கட்சி இல்லை என்று ஆகிவிட முடியும். முழுதான சாதிய கட்சி, பல கொலைகளுக்கும் இளவரசனுடைய கொலைக்கு மிக முக்கியமான காரணம் பாமகவாக இருந்திருக்கின்றது. நீங்கள் அதாவது ஐயா என்று சொல்லி அன்புமணி கூட தம்பி என்று சொல்லி சொல்றீங்க, ஒரு சாதிய ரீதியான கட்சி அவர்கள். எவ்வாறு அவர்களை தேசிய ஒரு தமிழ் தேசிய கட்சியாக நீங்கள் அல்ல அவர்கள் தமிழர்கள் தான் என்பதனால் சாதியத்தை மறந்து விட்டீர்களா என்ன? அதை ரொம்ப சாஃப்டாக எடுத்துக்கொண்டு போயினோம் இல்லையா? அப்போ இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது. இவ்வாறான பிரச்சனைகளோடு தான் இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு குறுந்தேசியவாதத்துடன் இந்த ஈழப் போராட்டத்தை இவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்குள் பரப்புரை செய்திருக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. ஆனாலும் 2026 ஏதோ ஒரு டைமில் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றா இப்போ ஜேவிபி வந்திருக்கல ஆட்சிக்கு, தெரியுதில்லை என்ன நடக்குதுண்டு. நீங்களும் வந்தால் தான் உங்களோட என்ன துறப்பை ஒழிச்சு வச்சிருவீங்களா? IMF வந்தால் கிழிச்செறிஞ்சிருவீங்களா? அப்போ தான் தெரியும் உள்ளூராட்சி சபையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட தமிழர் ஆட்சி எப்படி இருக்குன்னா அப்பா தெரியும். அதனால நீங்கள் ஆட்சிக்கு வாங்க ப்ளீஸ். இப்போ இல்லை திரும்பவும் அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறார்கள் தானே, விடுதலை ஆதரவாளர்கள் இல்லை, புலம்பெயர்ந்த தமிழர்கள், தமிழ் தேசியம் பேசுபவர்கள், அந்த திமுக மீதான எதிர்ப்பையும் அந்த 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 எதிர்ப்பை அது திராவிட எதிர்ப்பாக மடைமாற்றி விடுகிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் அது ஒரு ஆபத்தான போக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது ஒரு திராவிட, இப்போ அதோட இந்த திராவிடர் என்ற பேர் எதுக்குள்ள வந்துட்டு அதுக்கு நிறைய மொழியியலாளர்கள் பதில் சொல்லிட்டார்கள். திராவிடம் என்றால் என்ன, ஏன் திராவிடம் என்ற பேர் அங்கே வைக்கப்பட்டது, அது விடுதலை புலிகளே திராவிடம் என்ற பெயரை பல டாக்குமெண்ட்ஸில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். யார் சொல்கிறார் அந்த காலம் என்று, அந்த கால விடுதலை புலிகளுக்கு தெரிந்தானே பயன்படுத்துகின்றார்கள். திராவிடம் என்றால் என்ன என்ற பெயரை தெரிந்தானே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது வேறொரு இது பிரச்சனை. ஆனால் இந்த திராவிடம் என்றது ஒரு சித்தாந்தம்,
ஒரு சித்தாந்த ரீதியாக. இப்போ கம்யூனிசம்ன்றது ஒரு சித்தாந்தம். இப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஆதரிப்பவர்கள் என்ன ரஷ்யாவில் ஜெர்மனுக்கு போங்கன்னு சொல்லுவீங்களா? அல்லது வந்தறிகள் அவர்கள் அங்கிருந்து வந்து இங்கே நடத்து அப்படி இல்லை. அது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து சித்தாந்த ரீதியாக பாருங்க. திராவிடம் என்றாலே தெலுங்கர்கள் என்று எப்படி நீங்கள் முடிவுக்கு வரீங்க? கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ரஷ்யன் ஜெர்மனியை சேர்ந்தவர்கள் அவர் என்று சொல்லி பார்க்க முடியுமா? அப்படி சொல்ல முடியும். இப்போ தலித்தியத்தை முன்வைத்தவர், இப்போ தலித்தியம் விடயங்கள் தலித் தேசியத்தை அல்ல தலித்தியத்தை முன்வைப்பவர்கள் அம்பேத்கர். அப்போ அம்பேத்கரிடம் செல்லுங்கள், அவர் அம்பேத்கர் தமிழர் அல்ல என்ற முடிவுக்கு வர முடியுமா? இப்போ பிரபாரணிதனுடைய வழிகாட்டி யாரை சொல்கிறார்? பகத்சிங்கை சொல்கிறார். பகத்சிங் என்ன தமிழரா? இல்லை, தன்னுடைய வழிகாட்டி யார் என்று இருக்கும்போது பகத்சிங்கை குறிப்பிடுகிறார், சந்திரபோஸை குறிப்பிடுகிறார். பகத்சிங் என்ன தமிழரா? அப்படி அல்ல. அது ஒரு முன்னோடிகளாக ஒரு போராட்டத்தை வழி நடத்தியவர்களாக அவர்கள் பார்க்கின்றனர். அவ்வாறு தான் இப்போ போராட்டம் அல்லது ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே ஒழிய பிறப்பின் அடிப்படையில் சித்தாந்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பிறப்பின் அடிப்படையில் அரசியல் சித்தாந்தங்கள் பிறப்பதில்லை. அது சித்தாந்த ரீதியானது. சிந்திக்கவன் உங்களுக்கு சிந்தனை இல்லாவிட்டால் தான் வேறு விடயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். என்றால் உங்களோட சிந்தனைகள் என்னால் இப்போ உதாரணமாக சொன்னால் பெரியார் வர்சஸ் சீமான் நிறுத்த முடியவில்லை. ஆகவே நீங்கள் வசதியாக சும்மா இருந்த தலைவரை கொண்டாந்து இதுக்குள்ள எழுத்து விட்டு நீங்கள் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதுதான் நீங்கள் செய்கிற வேலை. அப்போ இதை வந்து இதை தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்றால் இதை நிறுத்தாடி இது தேவையில்லாத சிக்கல்களையும் பிணக்குகளையும் வந்து ஒரு நட்பு சக்திகளுக்குள்ளேயே கொண்டு வரும். அதுதான் முக்கிய பிரச்சனையாக இருக்குங்க. நன்றி கணேசன். இனி சீமானை கலைப்பதற்குரிய சாத்தியங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். புளிய வெட்டி தானே அதுக்கு இறங்கி தானே மண்ணை போட்டு விட்டார். இத்துடன் சீமான் பற்றிய உரையாடல்கள் இனி வராது என்று நான் நம்புகிறேன். அது நீங்கள் சொன்ன போதுல புளிய வெட்டி அவரே தானே உள்ளே இறங்கிட்டார். இனி வெளியில வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது திரும்ப சீமானுக்கு மட்டும் இல்லை, அங்கு வாழும் எல்லா எங்களுடைய ஈழ அரசியலை வைத்து வாக்கு நடத்துவர்கள் தயவு செய்து அதை விட்டுவிடுங்கள், எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றுதான் அவர்களுக்கு நாங்கள் சொல்லும் செய்தியாக இருக்கும். இல்லை, ஈழம் சார்ந்த அரசியலை பேசுங்க. அரசியல் போராட்டங்கள் நினைந்து இப்போ நீங்கள் எங்களோட வராதிங்க, எங்கிட்ட பேசாதீங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் தமிழ்நாட்டு அங்கே பிரச்சனைக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடக்கின்றன. அந்த அரசியலை பேசுகின்றோம். இப்போ திமுக சார்ந்த அரசியலை நாங்களும் பேசுகின்றோம். அரசியலை பேசுகின்றோம். இது அந்த அரசியலை மூழ்கடிப்பதை அல்லது அதனை இன்னொரு மடைமாற்றம் செய்து அதனை காயடிப்பதை அதனை செய்யும் பொழுது அதற்கான எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதுதான் நம்முடைய அரசியல் தேவையில்லாத கோணங்களுக்குள் கொண்டு அதை நிப்பாட்டுவதை எதிர்க்கணும். இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பையுடைய அரசியலை விமர்சிக்கின்றோம் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிக்கின்றோம். அதுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடும் பிள்ளைகளுக்கு தமிழ் தேசியமே பிள்ளை என்று சொல்லி ராஜபக்ஷ ஆதரவர்கள் பேசுவது போல நாங்கள் பேச முடியாது. நன்றி கணேசன். நீண்ட உரையாடல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்தித்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம். நன்றி தயா.